நிகழ இருக்கும் நிகழ்வு கல்லூரி மாணவர்கள் பங்கேற்கும் சொல்லரங்கம். தலைப்பு திரைப்பார்வையில் பெண்கள். அவனின்றி ஓர் அணுவும் அசையாது என்பதை விட அவளின்றி ஓர் அணுவும் அசையாது என்பதே நிதர்சனமான உண்மை. திரைப்படங்களில் காட்சி பொருளாக, கவர்ச்சி பொருளாக, கருத்து பொருளாக, கண்ணிய பொருளாக என பல்வேறு நிலைகளில் பெண்கள் உலா வருகின்றனர். ஒரு சொல் வெல்லும், ஒரு சொல் கொல்லும், யாருடைய சொல் வெல்லும் சொல் என அறிய இந்த கலகலப்பான கல்லூரி மாணவர்களின் சொல்லரங்கமானது இனிதே நடைபெற இருக்கின்றது. இந்நிகழ்விற்கு தலைமை ஏற்கக்கூடிய ஒரு சிறந்த நபர் தமிழ் எழுத்தாளர், பாடலாசிரியர், இதழாளர், பாடகர், தற்பொழுது புதிய தலைமுறையில் பணிபுரிந்து வரக்கூடியவர் அம்மா கவிஞர் கவின் மலர் அவர்களை அன்போடு இந்நிகழ்வினை நடத்தி தருமாறு பணிவுடன் அன்புடனும் வேண்டிக் கொள்கிறேன். வாருங்கள் அம்மா. இந்த சிறப்பான ஒரு நிகழ்வுக்கு சொல்லரங்கத்திலே தங்களை சொல் வீச்சினை கொண்டு தங்களை நிலைநிறுத்தக்கூடிய லாவண்யா, வாருங்கள் அம்மா. அடுத்ததாக ஸ்னேகா, அடுத்ததாக ஜே அனிதா, அடுத்து உமா மகேஸ்வரி, இறுதியாக பா கவிதா. இவர்கள் ஐவரும் இந்த அரங்கத்தினை அலங்கரித்துள்ளனர். இவர்களின் சொல் அரங்கம் எவ்வாறு இருக்கிறது என்று நாம் பார்ப்போம். அம்மாவிடம் இம்மேடையை ஒப்படைக்கின்றேன். எல்லோருக்கும் வணக்கம். எல்லாருமே மத்தியான சாப்பாடு முடிஞ்சு தூக்கத்தில் இருக்கீங்களா? அப்படிதான் தெரியுது பார்க்குறதுக்கு. ஆனால் இந்த டாபிக் இந்த தலைப்பு ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு தலைப்பு இல்லையா? நீங்கள் எல்லாருமே சினிமா பார்ப்பீங்க இல்லையா? இங்கே சினிமா பார்க்காத ஆள்னு யாருமே கிடையாது. யாராவது ஒருத்தரும் கிடையாது. எல்லாருமே படம் பார்ப்போம். அப்போது நம்ம பார்க்குற திரைப்படங்களில் எப்படி பெண்களை சித்தரிக்கிறாங்க அப்படின்னு நம்ம இங்கே பெண்கள் தான் நிறைய இருக்கீங்க, ஆண்கள் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்காங்க. எப்படி பெண்களை சித்தரிக்கிறாங்க அப்படின்னு நம்ம யோசித்து பார்த்தோன்னா, அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் சினிமா அப்படின்னு ஒன்று தொடங்கின காலத்துலேருந்து இன்றைக்கி வரைக்கும் பெரிய மாற்றங்கள் இல்லை. பெண்களை பார்க்குற விதத்தில், பெண்களை எப்படி சித்தரிக்கிறாங்க அப்படிங்கிற விதத்தில் ஒரு பெரிய மாற்றம் கிடையாது. நீங்கள் நம்ம தமிழ் சினிமாவோட வரலாறு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால், முன்னாடி ஆரம்பித்த புதுசில் நாடகங்களில் நடிச்சிட்டு இருந்த பெண்கள் தான் சினிமாவுக்கு வந்தாங்க. நாடகமும் பெண்கள் மட்டும் இல்லை, ஆண்களும் அப்படி தான். நாடகத்தில் எந்தெந்த நடிகர்களாக நடித்தாங்களோ அவங்க தான் அப்படியே சினிமாவில் நடித்தாங்க. அதனால் பழைய படத்துலலாம் ரொம்ப சத்தமாக பேசுகிறது இதெல்லாம் இருக்கும். இப்போ உள்ள மாதிரி மணிரத்னம் படத்தில் கிசு கிசுன்னு பேசுவாங்க இல்லையா? அதெல்லாம் அப்போ முடியாது, ஏன்னா டைரெக்டாக லைவ் ரெக்கார்டிங் பண்ணுறதுனால. அப்போது நாடகத்திலிருந்து சினிமாவுக்கு வந்த பெண்களை இந்த சமூகம் எப்படி பார்த்துருக்குன்றது உங்களுக்கு தெரியும். இப்போவே எப்படி நடிகைகள்னால் எப்படி பார்க்குறாங்க, எப்படி பேசுகிறாங்க அது தெரியும் நமக்கு எல்லாருக்குமே. பத்திரிகைகளில் எழுதும்போது கூட அவங்கள ஒரு கமாடிட்டி மாதிரி, ஒரு நுகர்வு பொருள் மாதிரி அப்படி தான் எழுதுகிறாங்க. நீங்கள் தொலைக்காட்சிகளில் பேட்டிகள் எடுக்கும்போதும் அந்த ஆங்கர்ஸ் நடிகைகள்கிட்ட பேசுகிறதுமே அப்படி தான் இருக்குது. நம்ம அது எல்லாத்தையுமே பார்க்குறோம். இதெல்லாத்தையும் தாண்டி இவங்க அப்போலேருந்து இப்போ வரைக்கும் காலகட்டங்கள் மாறிக்கிட்டே இருக்குது. தியாகராஜ பாகவதர் காலத்தில், அதுக்கு பிறகு சிவாஜி கணேசன் எம்ஜிஆர் இருந்த காலகட்டத்தில், அதுக்கு பிறகு ரஜினி கமல் காலகட்டம், அப்படி தான் நம்ம பிரிக்கிறோம் பொதுவாக தமிழ் சினிமாவை. 80களில் வந்த சினிமா, 70களில் வந்த சினிமான்னு சொன்னால் நிறைய பேருக்கு இங்கே தெரியாது இல்லையா? 70களில் என்ன படம் வந்துச்சு, 80 இப்படி சொன்னால் கொஞ்சம் ஈஸியாக புரியும், அதுக்காக சொல்கிறேன். எல்லா காலகட்டத்தையும் பெண்களை சித்தரிக்கிற விதம் ஒரே போல் சில நேரங்களில் ரொம்ப மோசமாகவும் இருந்திருக்கு. ஒரு சமூகம் அங்கே அதில் வர்ற பெண்களை பார்க்குற விதம் ஒரு பக்கம் அப்படின்னா, திரைத்துறைக்குள்ளேயே திரையில் நடிக்கிற பெண்களை எப்படி பார்க்குறாங்கன்றது ரொம்ப மோசமான ஒரு பார்வை இப்போவும் தான் இருக்குது. இன்றைக்கி சூப்பர் ஸ்டார் பட்டம் வாங்கின பெண்களாக இருந்தாலும் அவங்க திரையில் தோன்றும் பொழுது அவங்கள பார்க்கக்கூடிய பார்வை வேறு தான். ஆனால் அதே ஒரு சூப்பர் ஸ்டார், ஆண் சூப்பர் ஸ்டார் வராருன்னா அவரை பார்க்கக்கூடிய பார்வை வேறு. இது நம்ம எல்லாருக்குமே தெரியும்.
நீங்கள் இன்றைக்கி திரைப்படங்கள் அப்படின்னு எடுத்துட்டோன்னா நீங்கள் உள்ள வேலை செய்கிறாங்க இல்லையா, இது வந்து ஒரு பக்கம் திரைப்படத்தில் எப்படி சித்தரிக்கிறாங்கன்றது ஒரு பக்கம். திரைப்படத்தில் பங்களிப்பு எவ்வளோ இருக்குது, பெண்களோட பங்களிப்பு. எல்லாருமே பாட்டு எழுதுகிறவங்க ஆண்கள், பாட்டு மியூசிக் போடுறவங்க ஆண்கள், டைரக்ட் பண்ணுறவங்க ஆண்கள், கதை எழுதுகிறவங்க, திரைக்கதை எழுதுகிறவங்க ஆண்கள், இப்படி எல்லா பக்கமும் ஆண்களாகவே இருக்கும்போது இயல்பாகவே இந்த சினிமா துறைகளில் உள்ள ஆண்களும் வந்து எங்கேருந்து வராங்க, நம்ம சமூகத்துலேருந்து வரவங்க தான். அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய பெண்ணுன்னா ஒரு மட்டமாக பார்க்கக்கூடிய குணம் எல்லாருக்குமே இருக்கும், ஓரளவுக்கு சமூகத்தில் இருக்குது. அதை தான் அவங்களும் பிரதிபலிக்கிறாங்க. அப்படி வந்து பிரதிபலிக்கும் போது நமக்கு வரக்கூடிய பாடல்கள்லாம் வந்து ரொம்ப மோசமான பாடல்கள் வருது. இப்படி பெண்கள் எல்லாருமே வந்து வெளியில் ஒரு துறையிலேருந்து வெளியில் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆண்கள் மட்டுமே ஒரு துறையில் இருக்கிறாங்கன்னா எப்படி பெண்களை பற்றி நல்ல பாடல்கள் வரும், எப்படி பெண்களை பற்றி நல்ல படங்கள் வரும், அவங்களை எப்படி கரெக்டாக சித்தரிப்பாங்க? ஏன்னா திரைத்துறைக்கு போகிற பெண்கள் நடிக்க வந்தால் அவங்கள இழிவாக பார்க்குற பார்வை இருக்குது. அது இல்லாமல் சவுண்ட் இன்ஜினியரிங் நிறைய துறைகள் இருக்கு இல்லையா சினிமாவில், உங்களுக்கு தெரியும். சவுண்ட் இன்ஜினியரிங் இருக்குது. இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, பாட வந்தவங்க, நடிக்க வந்தவங்க, இதில் தான் வந்து பெண்களோட பங்களிப்பு அதிகம், பாடகிகளாகவும் நடிகைகளாகவும் இருக்கிறவங்க. இது இல்லாமல் வேறு வேறு துறைகள் நிறையா இருக்குது. அந்தந்த துறைகளில் பெண்கள் பெருசாக வரதில்லை. சவுண்ட் இன்ஜினியரிங்லையோ எடிட்டிங்லேயோ ஈவன் டைரக்டர்ஸ் கூட ரொம்ப கம்மி. எவ்வளோ யாராவது உங்களுக்கு தெரிஞ்ச பெண் இயக்குனர்கள் யாராவது சொல்லுங்கள், யார் பேராவது தெரியுமா? தெரியலையா? சந்திரா. தெரியலையா? கிருத்திகா. அந்த காலத்தில் பானுமதினு ஒருத்தங்க இருந்தாங்க, உங்களுக்குலாம் தெரியுமான்னு தெரியல. அவங்கள வந்து சகலகலாவல்லின்னு சொல்லுவாங்க. எல்லாமே பண்ணுவாங்க, டைரக்ஷன்லேருந்து பாடுறது, ஒரு பட தயாரிப்பு, அப்படி எல்லாமே செஞ்சவங்க அவங்க. அதுக்கு பிறகு லக்ஷ்மின்னு ஒரு நடிகை இருக்காங்களே, அவங்க படம் டைரக்ட் பண்ணியிருக்காங்க. ரேவதி டைரக்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் இவங்க எல்லாமே நடிகைகள்ன்ற அடையாளத்துலேருந்து அவங்க படம் டைரக்ட் பண்ணுறாங்க. முழுமையாக இயக்குனராக இருந்தவங்க அப்படின்னு சுஹாசினி கூட படம் டைரக்ட் பண்ணியிருக்காங்க. தெரியுமில்ல உங்களுக்கு? தெரியுமா? இந்திரான்னு ஒரு படம். அந்த படம்லாம் எப்படி இருந்துச்சுன்றதுக்குள்ளே நம்ம போக வேணாம். ஆனால் இவங்கெல்லாம் ஒரு பெண் இயக்குனர்களாக இருந்திருக்காங்க. குறைந்தபட்சம் அவங்களுடைய படங்களில் வந்து பெண்களை மோசமாக சித்தரிக்காமல் இருப்பாங்க, நம்ம நம்பலாம் ஒரு பெண் டைரக்டரான. ஆனால் அப்படி நம்பி நான் ஒரு படத்துக்கு போனேன். ஒரு விமன் டைரக்டர் அவங்க சரி விமன் டைரக்டர்னால் பெண்களை பற்றி நல்லா தான் படம் எடுத்திருப்பாங்கன்னு நினச்சி துரோகின்னு ஒரு படம், அந்த படத்துக்கு போனேன் நான் தேட்டரில். என்னால் சகிச்சிக்கவே முடியல, அவ்வளவு ஆன்டி விமன் டைலாக் இருக்குது அதில், பெண்களுக்கு எதிரான அத்தனை டைலாக். அதில் வந்து அந்த வில்லன் வந்து கதாநாயகனை பார்த்து திட்டுறதே வந்து நீ பொம்பளை மாதிரி சேலை கட்டிக்க, இப்படிலாம் பேசுகிற வசனங்கள்லாம் இருக்குது. எப்படி ஒரு பெண் அப்படி வந்து படம் எடுக்க முடியும், எப்படி ஒரு பெண் அப்படி ஒரு வசனம் எழுத முடியும்னு எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. என்னன்னா அவங்க வந்து இன்றைக்கி பெரிய டைரக்டர், அவங்களோட முதல் படம் அது துரோகின்ற படம். பெண்களாக இருந்தாலுமே அவங்களுக்குள்ளேயும் இந்த சமூகத்துலேருந்து தான் வராங்க, அதனால் அவங்களுக்குள்ளேயும் ஆணாதிக்கம் இருக்கத்தான் செய்யுதுன்றதுக்கு அந்த மாதிரி படங்கள் ஒரு உதாரணமாக நம்ம வச்சுக்கலாம். அப்போது பெண்களோட பங்களிப்பு நிறைய இருந்துருச்சுன்னா பெண்களை பற்றி மோசமாக சித்தரிக்கிறது குறைஞ்சிரும்னு நான் சொல்கிறேன் இல்லையா. அந்த தியரி பொய்யா போகுதா இவங்க ஒருத்தங்கனால? ஆனால் எல்லாரும் அப்படி இருக்கிறதுல விதிவிலக்குகள், இதை நம்ம விட்டுறலாம். நிறைய இப்போ உங்களை மாதிரி நிறைய பேர் நீங்கள் படம் எடுக்க வரீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் நமக்கு மனசு வராது பெண்கள் அப்படி ஒரு போக பொருள் மாதிரி சித்தரிக்கிறதுக்கு, உண்மையிலே மனசு வராது. அதனால் நம்ம அவங்கள டிக்னிட்டியோடு காமிக்கிறதுன்னு சொல்லுவோம் இல்லையா, ஒரு கண்ணியத்தோடு ஒரு கதாபாத்திரத்தை வடிவமைக்கிறது, அது ரொம்ப முக்கியம். அது கதையிலே இருக்கணும். கதையிலே இருக்கணும்னா அவங்களோட மனசுக்குள்ளே இருக்கணும். அப்படி படம் எடுக்கிற ஆண்களுக்குள்ளேயுமே மனமாற்றம் வந்ததுன்னு சொன்னால் இந்த மாதிரியான படங்கள், பெண்களை மோசமாக சித்தரிக்கிற படங்கள் இருக்காது, பாடல்கள் வராது. நம்ம நிறைய உதாரணங்கள் காட்ட முடியும் அப்படி மோசமாக சித்தரித்த பாடல்கள் எது அப்படின்லாம். ஆனால் அது என்னென்னா எல்லாமே நம்மளே சென்சார் செஞ்சுக்கிற மாதிரியான பாடல்கள் தான் நிறைய இருக்குது. அதை இங்கே நான் வாயை விட்டு பாடக்கூட முடியாது, சொல்லக்கூட முடியாது, அப்படியான பாட்டெலாம் நிறைய இருக்குது. பாட்டு இப்போ நீங்கள் படம் கூட நீங்கள் போய் பார்க்கணும், போய் ஒரு தேட்டரில் பார்க்கணும் இல்லை டிவியில் பார்க்கணும். பாட்டுன்றது அப்படி இல்லை, ஆடியோவாக அது நம்ம போகிற இடமெல்லாம் வரும், எஃப்எம்மில் கேட்போம், போகிற இடத்துல கேட்போம், ரோட்டில் கேட்போம், பஸ்ஸில் கேட்போம், அப்படி இருக்குது. அப்போது பாட்டுன்றது வந்து நம்மளோட வாழ்க்கையோட கலந்த ஒரு விஷயம் தமிழர்களை பொறுத்த வரைக்கும். அந்த பாட்டில் கூட ரொம்ப மோசமாக ஈவ்டீசிங் சாங்ஸ்னே தனியாக இருக்குது. நீங்கள் லிஸ்ட்டு போட்டிங்கன்னா வந்துடும். அது ஆதி காலத்துலேருந்து
இப்போ வரைக்கும் பெண்களை கிண்டல் பண்ணுற பாட்டு அப்படின்றதே நிறைய இருக்குது. இப்படி எல்லா வகையிலையும் வந்து பெண்களை மோசமாக சித்தரிக்கிற இது தமிழில் மட்டும் இல்லை. நீங்கள் ஒரு ஹிந்தி படம், தெலுங்கு படம், மலையாள படம், என்ன படத்துக்கு போனீங்கன்னாலும், இந்திய லாங்குவேஜில் எந்த படத்துக்கு போனீங்கன்னாலும் அது அப்படி தான் இருக்கும். அது ஏன்னா இந்த சமூகம் அப்படி தான் இருக்குது. பெண்கள்னால் மலிவாக பார்க்குற போக்கு இருக்கிறதுனால அது திரைப்படங்களையும் பிரதிபலிக்குது. இது வந்து என்னோட பார்வை, நான் பார்க்குறேன். இப்போ இங்கே வந்து 5 ஸ்டூடெண்ட்ஸ் வந்திருக்காங்க. அவங்களுடைய பார்வை எப்படி அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இன்றைக்கு யங்ஸ்டர்ஸாக இருக்கிறவங்க, இளைஞர்களாக இருக்கிறவங்க விமர்சன பார்வையோடு ஒரு விஷயத்தை பார்க்குறாங்களான்றது ரொம்ப முக்கியம். நீங்கள்லாம் விமர்சனம் பண்ணிங்கன்னா தான் நாளைக்கு நல்ல திரைப்படங்கள் வரும், பெண்களை மோசமாக சித்தரிக்காத அவங்கள டிக்னிட்டியோடு காமிக்கிற திரைப்படங்கள் வரும், பாடல்கள் வரும். நம்ம வந்து நம்பலாம். நம்ம உள்ளே போய் செய்கிற வேலை ஒரு பக்கம் இருந்தாலும், வெளியிலிருந்து விமர்சனமாக, கண்டனமாக விமர்சன குரல்கள் கொடுக்கறதுன்றது ரொம்ப முக்கியம். அதுக்காக அவங்களோட பார்வையை சொல்கிறதுக்காக இங்கே நமக்கு 5 ஸ்டூடெண்ட்ஸ் வந்திருக்காங்க. லாவண்யா, நீங்கள், ஸ்னேகா, அனிதா, உமா மகேஸ்வரி, கவிதா, எல்லோரும் ஒரே காலேஜா? பச்சை பாஸ். மகிழ்ச்சி. இந்த வாய்ப்பு வந்து எனக்கு கிடைச்சதுன்றது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த பெண்களுடைய பார்வையில் இவங்க என்ன நினைக்கிறாங்கன்றதை தெரிஞ்சுக்கணுன்னு நான் ரொம்ப ஆவலாக இருக்கேன். முதல்ல 3rd இயர் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி லாவண்யாவை இங்கே அவங்களோட பார்வையை வழங்குமாறு கேட்குறேன். என் பெயர் லாவண்யா. நான் 3ஆம் ஆண்டு வேதியியல் துறையில் படிக்கிறேன், பச்சையப்பன் மகளிர் கல்லூரி. கனியிட ஏறிய சுளையும் முற்றல் கழையிட ஏறிய சாரும் பனிமலர் ஏறிய தேனும் காய்ச்சு பாகிட ஏறிய சுவையும் நனிப்பசு பொழியும் பாலும் தென்னை நல்கிய குளிர்ல நீரும் இனி ஏன் என்பேன் எனினும் தமிழை என்னுயிர் என்பேன் கண்ணீர். பேச்சரங்கத்திற்கு வந்ததொரு தலைப்பு, பேச்சரங்கத்திற்கு தரப்பட்டது நல்லதொரு தலைப்பு, வந்ததொரு அழைப்பு. அழைப்பில் மகிழ்ந்து தலைப்பை புரிந்து பேச்சிலே தரப்போகிறேன் நல்லதொரு விருந்து. அவையோர் அனைவரையும் வணங்கி என் உரையை துவங்கி பேசப்போகிறேன் என் தலைப்பில் இறங்கி. திரைப்பார்வையில் பெண்கள், ஆஹா பெண், பெண் என்றாலே ஒவ்வொருவரும் வெவ்வேறு கண்ணோட்டத்தில் தானே பார்க்கிறார்கள். அவர்களுக்கு ஏற்றவாறு ஆட்டி படைக்கிறார்கள். அப்படி இருக்கையில் திரைத்துறையில் மட்டும் என்ன பெண்களை விட்டுவிடவா போகிறார்கள்? திரைத்துறையில் பெண்களை என்ன விட்டுவிடவா போகிறார்கள்? பெண்களுக்கு அந்த அளவு முக்கியத்துவம் கொடுக்கவில்லை 1970, 80களில் எல்லாம். அவர்களின் திறமையை காட்டிலும் அழகு, இளமை, கிளாமர் மட்டுமே தான் பார்க்கப்பட்டது. பெண் சினிமாவில் கதாநாயகியாக வெறும் நடிக்க வேண்டும் என்றால் அவர்களுடைய கலர் மற்றும் உடல் அமைப்பை தான் பார்த்தாங்க. அவங்களுடைய திறமையை யாருமே பார்க்கல. ஒரு பெண் கருப்பா இருந்தானா அவர்களுக்குடைய வாய்ப்பு அவர்களிடமிருந்து பறிக்கப்பட்டது. அதுவே அவ கலராயிருந்து அனைத்து விஷயத்திலும் தேர்வானாலும் அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்ற ஒரு வார்த்தையில முட்டுக்கட்டதான போட்டாங்க. இப்படி இருக்கும் போது ஒரு பெண் எப்படி திரைத்துறை பாதுகாப்பான இடம் அப்படின்னு சொல்லி முன் வருவா? இது மட்டுமா? அப்படி மீறி நடிக்க வந்தாலும் ஒரு பெண்ணை கேரக்டர் அசாசினேஷன் பண்ணி ஒரு காட்சி பொருளாக தான் காமிக்கிறாங்க. பெண்ணை தமிழ் சினிமாவில் ஒரு பூ போல மென்மையான தாய்மை உணர்வோடும் ஒரு தெய்வமாக தான் பார்க்குறாங்க. ஒரு பெண் அப்படின்னாவே ஒரு அழகு சாதன பொருளாக தான் பார்க்கப்படுது. அன்றிலிருந்து இன்று வரை புராணங்களிலும் சரி, இதிகாசத்திலும் சரி, ஏன் வீட்டிலும் சரி, திரைத்துறையிலும் சரி, ஒரு கணவனை மனைவி நாதா, பிரபு, ஐயா, மன்னா அப்படின்னு தானே கூப்பிட்டாங்க. அவங்களுடைய வாழ்க்கை அவங்களுடைய குடும்பத்திலேயே ஒரு கோட்டிலே அடங்கிவிட்டது. ஏராளமான விஷயங்கள் இவ்வுலகத்தில் இருந்தாலும் பெண்களுக்கு என்று வரும்போது காதல் கதாபாத்திரத்திலும் கணவனுக்கு சேவை செய்யும் மனைவியாகவும் தான் காண்பிக்கிறாங்க. அவர்களுடைய அழுகையையும் அவர்கள் எவ்வளவு எளிதாக உடைக்கப்படுகிறார்கள் என்பதை தான் காண்பிக்கிறாங்க. அப்படிதானே காமிச்சாங்க.
ஒரு பெரிய படமே இருந்தாலும் அதில் ஒரு பாட்டாவது ஐட்டம் சாங்னு வச்சு நம்மளை கஷ்டப்படுத்துகிறாங்க. நம்ம அப்படி ஒரு ஐட்டம் சாங் இல்லைன்னா படம் பார்க்க மாட்டோமா என்ன? அவங்களே ஒரு விஷயத்தை சித்தரித்து அப்படியே நம்மளை மாற்றிட்டாங்க. ஊ சொல்றியா மாமா, ஓ சொல்றியா மாமா, இதை நம்ம கேட்டோமா? இல்லை இது இருந்தால் தான் நம்ம படம் பார்ப்போன்னு சொன்னோமா? அதற்கு அவ்வளவு பெரிய கதாநாயகி தான் தேவையா? ஆனால் இதை ஒரு கான்ட்ரவர்சியாகவே மாற்றிட்டாங்க. ஏன்னா இதில் ஆண்களை தப்பாக சொல்கிறாங்களாம். ஆனால் அதே மனிதர்கள் ஒரு பெண்களை பற்றி பேசப்படும் போது வை திஸ் கொலவெறி கொலவெறி கொலவெறிடி அப்படின்னு கேட்கும்போதோ, இல்லை லூசு பெண்ணே அப்படின்னு பாடும்போதும், எவன்டி உன்னை பெத்தான் அப்படின்னு கேட்கும்போதும் எங்கே போனாங்க? ஒரு சின்ன விளம்பரமாக தான் இருக்கும். ஆனால் அந்த விளம்பரத்தை கூட பெண்ணை அசிங்கமாக சித்தரித்து அவங்களுக்கு சின்ன ஆடை அணிவிச்சு ஸ்டீரியோடிப்பிக்கலாக பெண்ணாவே சோப்பு விளம்பரத்துக்கும் சமைக்கிற விளம்பரத்துக்கும் தான் வரணும்னு ஏன் வச்சுருக்காங்கன்னு தெரியல. இப்படி பெண்கள்னாவே இப்படி சித்தரிச்சுட்டு, ஆனால் ஆண்கள் அப்படின்னு வரும்போது அவங்களுக்கு ஆக்ஷன் ஃபிலிம்ஸும் ஒரு படத்தில் ஆரம்பத்திலேருந்தே முடிகிற வரைக்கும் ஆண்கள் வந்துட்டு நல்லது செய்கிற மாதிரியும் காமிக்கிறாங்க. அதுவே கதாநாயகின்னு எடுத்துக்கிட்டோன்னா ஒரு பெண்ணு இன்னொரு பெண்ணை வில்லியா பார்க்குறதாவும், அவள் ஒன்று திமிரு பிடிச்சவளா இருப்பா, இல்லைன்னா அப்பாவி பொண்ணா இருப்பா, அப்படி தானே சித்தரித்து வச்சுருக்காங்க. ரியல் எது ரீல் எதுன்னு கூட பிரித்து பார்க்க தெரியாமல் ஒரு பெண் ஒரு படத்தில் தப்பாக நடிச்சிட்டா அப்படின்னா அவளுடைய ரியல் லைஃப்பையும் அப்படியே சித்தரித்து அப்படி தான் ப்ளேம் பண்ணுறாங்க, தப்பாக கமெண்ட் பண்ணுறாங்க. நம்ம சில்க் ஸ்மிதா மேம் அவங்கள எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்க அன்றிலிருந்து இன்று வரை கவர்ச்சி நடிகையாக தான் பார்க்கப்பட்டாங்க. ஆனால் அவங்களுடைய நிஜ வாழ்க்கையை பற்றி யாருமே பெருசாக பேசலை. அவங்கள ஒரு வாட்டியாவது தொட்டு பார்க்கணும்னு நினச்ச இந்த சமூகம் அவங்களுடைய கையை பிடிச்சி நடக்கணும்னு ஒரு ஆண் கூட நடிக்கலைன்னு அவங்களே வந்துட்டு ஒரு இடத்துல பேசியிருப்பாங்க. இது மட்டுமா? பெண்கள் ஒரு படத்தில் மொத்தமாகவே 31.5% தான் திரையில் வராங்க. கதாநாயகிக்கும் பார்க்கும்போது கதாநாயகனுக்கு தான் சம்பளம் அதிகம். திறமை யாரிடம் இருக்கிறது என்று பார்க்கப்படவில்லை. சன்னி லியோன் அவங்கள பார்த்தோம் அப்படின்னா அவங்க ஒரு காலத்தில் தப்பாகவே ஃப்ரேம் பண்ணப்பட்டு தப்பாக தான் தெரிஞ்சாங்க. ஆனால் இன்றைக்கி அவங்க சோஷியல் மீடியாவில் மூலமாக நல்லதாக காமிக்கப்படுறாங்க. காரணம் அவங்க செய்கிற நல்ல விஷயங்கள். ஆனால் இன்றைய இளைய சமுதாயம் அதெல்லாம் நோட் பண்ணுறது ஒரு பெரிய நல்ல விஷயமாக தான் நான் பார்க்குறேன். அவங்க நிறைய ஏழை குழந்தைகளுக்கு ஹெல்ப் பண்ணுறத இன்றைக்கி இருக்கக்கூடிய சமூக வலைத்தளம் நல்லதாக பார்க்குது. இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய திராவிடம் இயக்கமும் பேரறிஞர் அண்ணாவின் பேச்சும் கலைஞரின் வசனத்தாலும் இன்றைய சமுதாயம் மிகவும் நல்ல மாற்றத்தில் நோக்கி சென்றிருக்கிறது. எந்த துறை தனக்கு பிடிக்கும், எந்த துறையில் தன்னால் சாதிக்க முடியும், அதுவே அந்த துறையை தேர்ந்தெடுப்பது என்றதே பெரிய கலைதான். அப்படி இருக்கும்போது அந்த துறையில் பெண்கள் தேர்ந்தெடுப்பதோ அல்லது அந்த இலக்கை நோக்கி பயணிக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது மிகப்பெரிய சவாலாக தான் இருக்குது. அப்படி இருந்தும் பெண்கள் எல்லாம் சினிமாக்கு சரி வராது என்று சொல்லப்பட்ட காலத்திலே டிபி ராஜலட்சுமி மேம் இயக்குனர் அவங்க வந்துட்டு ஒரு முன்னோடியாக இருந்து இன்று இருக்கக்கூடிய சூரரை போற்றி இயக்குனர் சுதா கங்கோரா அவங்களுக்கும் மதுமிதா அப்படின்னு ஏகப்பட்ட வருங்கால இயக்குனருக்கு ஒரு முன்னோடியாக திகழ்ந்துட்டு இருக்காங்க. பெண்களை அடித்து உடைத்து அவரவர் இஷ்டத்திற்கு இழுத்த காலமெல்லாம் சென்று விட்டது. இன்றைய காலகட்டத்தில் பெண்கள் மிகவும் தைரியமாகவும் ஈடுபாடோடும் அவர்கள் வேலை செய்யும் இடத்தில் பாலின சமத்துவத்துக்காகவும் போராடுகிறார்கள். பெண்கள் நிறைய பேர் இன்று திரைக்கு முன்னாலும் திரையின் பின்னாலும் ஜொலிச்சிட்டு தான் இருக்காங்க. மேல் டாமினேட்டட் ஃபீல்ட் அப்படின்னு இருந்ததெல்லாம் போய் இன்னைக்கு எல்லா துறையிலும் ஃபீமேல் சாதிச்சுட்டு தான் இருக்காங்க. நம்ம ஜெயலலிதா அம்மா அவங்கள எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சினிமா துறையில் கால் எடுத்து வைத்து இன்னைக்கு அரசியல் வரை அவங்களுடைய கால் தடத்தை படித்து நம்மளுடைய எல்லாருடைய
மனதிலும் ஒரு அயன் லேடியாக இருக்காங்க. மனோரமா அம்மா எடுத்துக்கிட்டோன்னா நகைச்சுவை நடிகையாக இருந்து இன்றும் நம்மளுடைய எல்லா மனதிலும் இடம் பிடித்திருக்கிறார். இப்போ நிறைய இயக்குனர் வந்துட்டு விமன் சென்ட்ரிக் ஃபிலிமை கொண்டு வரத்துக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸை கிரியேட் பண்ணி கொடுக்கறது இல்லாமல் கிரியேட் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. அப்படி பார்க்கும்போது 36 வயதினிலை, ஜாக்பாட், மகளிர் மட்டும் அப்படின்னு இன்னும் ஏகப்பட்ட படங்கள் வந்துட்டுருக்கு. இதனால் நம்மளுடைய சமுதாய முன்னேற்றம் தான் காணப்பட முடியுது. ஒரு படம் ஒரு பெண்ணை தப்பாக காமிச்சது போய் இப்போ அந்த படமே அந்த திரைத்துறையே மாதவிடாய்னா என்ன, ஒரு பெண்ணை ஆண் எப்படி மதிக்கணும் அப்படிங்கிறதையும் நம்ம இப்போ திரை மூலமாக தான் தெரிஞ்சுக்கிறோம். ரேவதி, ஜானகி மேம், ஸ்வர்ணலதா மேம், சித்ரா அம்மா இப்படி நிறைய பேர் சாதிச்சுட்டு இருக்காங்க திரை உலகத்தில். இன்னைக்கு பெண்களுக்காக பாட்டும் நல்லாவே எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. அன்னைக்கு இருக்கக்கூடிய சோஷியல் மீடியானால பேட் திங்ஸ் காமிக்கப்பட்டாலும் நிறைய குட் திங்ஸும் வந்துட்டு வெளியே வந்துட்டு தான் இருக்குது. இப்போ இருக்கக்கூடிய தலைமுறையும் அதை ஏற்றுக்கிறதுக்கு தயாராக இருக்காங்க. அவங்களும் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஒரு தனிப்பட்ட மனுஷனுடைய விருப்பம், அது அவனுடைய தனிப்பட்ட சுதந்திரம் அப்படிங்கிறத அக்செப்ட் பண்ணிக்கிற அளவு இப்போ இருக்கக்கூடிய ஜெனரேஷன் கிட்ட நாலேஜ் வளர்ந்துருக்கு. முன்னெல்லாம் கலராக இருந்தால் தான் அவங்க பெருசாக பேசப்படுவாங்க, திரைத்துறையில் சாதிக்க முடியுங்கிறதுலாம் போயிட்டு இன்றைக்கி இருக்கக்கூடிய நம்ம ஐஸ்வர்யா ராஜேஷ் மேம் வந்துட்டு அந்த தடைகளெல்லாம் பிரேக் பண்ணி அவங்க அதை உடச்சி காமிச்சு நிறைய விமன் சென்ட்ரிக் ஃபிலிமை பண்ணிட்டு வராங்க. நம்ம பர்வீன் சுல்தானா மேம் சொன்ன மாதிரி ஒரு பெண் எதை செய்ய விரும்புகிறாளோ அதை செய்வது சுதந்திரம் அல்ல, ஒரு பெண் செய்ய விரும்பாததையும் செய்யாமல் இருப்பதே சுதந்திரம் அப்படின்னு சொன்ன மாதிரி அதற்கு ஏற்ற வகையில் நம்மளுடைய சாய் பல்லவி மேம் ஒரு எடுத்துக்காட்டாக இருந்துட்டு வராங்க. அவங்களுடைய பேர் ஸ்கின்ல தான் நான் நடிப்பேன், எனக்கு கம்ஃபர்டபுளான ட்ரெஸ்ஸை தான் போடுவேன்னு சொன்னாலுமே அவங்களுடைய மார்க்கெட் லெவல் கொஞ்சம் கூட குறையாமல் இன்னைக்கு இருக்கக்கூடிய இயக்குனர் வந்துட்டு அவங்கள மதிப்பு கொடுத்து அவங்களுக்கு நிறைய வாய்ப்பு வழங்குறாங்க. இன்றைய திரையுலகில் இருக்கும் அனைவரும் சாதனையாளரான பெண்கள் தான். நீ பெண்ணாக பிறந்ததற்கு கர்வம் கொள், நீ பெண் என்பதால் தலை நிமிர்ந்து நில், நீ பெண் என்பதற்கு பெருமை கொள். இறுதியாக அதுவே படைக்கும் அதுவே உடைக்கும் மனம்தான் ஒரு குழந்தையே, அதுவாய் மலரும் அதுவாய் உதிரும் அது போல் இந்த கவலையே, நாள்தோறும் ஏதோ மாறுதல் வானும் மண்ணும் வாழ்வும் மாறு பேசாமல் வா வாழ்வை வாழ்ந்திருப்போம். மழை காற்றோடு போகும் வரை போனால் என்ன, அதில் ஏதோ ஓர் பூவின் துணையானால் என்ன, சுடரி சுடரி உடைந்து போகாதே, உடனே வலிகள் மறைந்து போகாதே, சுடரி சுடரி. அனைவருக்கும் இனிய மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். நன்றி லாவண்யா. லாவண்யா ரொம்ப சிறப்பான முறையில் நிறைய விஷயங்களை பேசியிருக்காங்க. குறிப்பாக ஊதியத்தில் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் திரைத்துறையில் இருக்கக்கூடிய அந்த பாகுபாட்டை சுட்டி காமிச்சு பேசினாங்க. அப்புறம் கருப்பாக இருக்கக்கூடிய பெண்கள் வந்து எப்படி வந்து ஸ்கின் காம்ப்ளெக்ஷன் உள்ள பெண்களை விட ரொம்ப குறைச்சலாக தான் அவங்கள பயன்படுத்தியிருக்காங்க. ஆனால் இப்போ அது மாறிட்டுருக்குன்னு ஐஸ்வர்யா ராஜேஷை உதாரணமாக காமிச்சு பேசினாங்க. அப்புறம் பெண்களை மையப்படுத்திய திரைப்படங்கள் பற்றி பேசினாங்க. இப்படி நிறைய விஷயங்களை அவங்க தொட்டு சென்றிருக்காங்க. வெறும் விமர்சனமாக குறைகளை மட்டும் சொல்லாமல் நிறைகளையும் சேர்த்து அவங்க பேசியிருக்காங்க. நான் முதல்ல பேசும்பொழுது சொன்னேன் இல்லையா, இந்த விமன் டைரக்டர்ஸ் கொஞ்சம், நான் அப்போ பெயர்களை சொல்லலை, நடிகைகளாக இருந்து டைரக்டரானவங்களை பற்றி சொன்னேன்ல. ஜேஎஸ் நந்தினி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்புறம் ஜானகி விஸ்வநாதன், சுதா கோங்கரா, அவங்க எல்லாருக்கும் ரொம்ப தெரிஞ்ச ஒரு டைரக்டர். புஷ்கர் காயத்ரி உங்களுக்கு தெரியும், அதில் அவங்க. அதுக்கு பிறகு ஹலிதா ஷமீம், ரொம்ப முக்கியமான ஒரு டைரக்டர். அவங்க ஆந்தாலஜி பண்ணியிருக்காங்க இல்லையா, ஆந்தாலஜி. அப்புறம் திரைப்படங்களும் ஒரு 3-4 படங்கள் பண்ணிட்டாங்க. மதுமிதா, தமயந்தின்னு ஒரு ரைட்டர் இருக்காங்க, அவங்களும் படம் பண்ணியிருக்காங்க. அது இன்னும் வரல.
அதுபோல் செம்மலர் அன்னம்னு ஒரு அவங்க திரைக்கலைஞர் அவங்களும் ஒரு படம் பண்ணியிருக்காங்க. இப்படி நிறைய பெண்கள் வந்து இன்றைக்கி டைரக்ட் பண்ண வந்திருக்கிறது நமக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயமாக இருக்குது. அடுத்து அவங்களுடைய பார்வை என்ன அப்படின்றத சொல்கிறதுக்கு தமிழ் இலக்கியம் 1ஆம் ஆண்டு பயிலும் அனிதா. அனைவருக்கும் என் முத்தான மதிய வணக்கம். நான் பேச வந்துள்ள தலைப்பு திரைப்பார்வையில் பெண்கள். திரைப்பார்வையில் பெண்கள் இந்த தலைப்பிலிருந்து உங்களுக்கு என்ன புரியுது? திரைப்பார்வையில் பெண்கள் சொல்லுங்க. நீங்க எல்லாரும் பெண்கள் தானே? சரி. திரைப்பார்வையில் பெண்கள் 2 விதமான இது இருக்கு. ஒன்று வெள்ளித்திரை, இன்னொன்று சின்னத்திரை. சின்னத்திரை எல்லாருமே நாடகம்லாம் பார்ப்பீங்கல்ல, அதாவது மூவிலாம் எல்லாருமே கண்டிப்பாக பார்ப்பீங்க. இங்கே பார்க்காதவங்க யாருமே இங்கே இல்லை, எல்லாருமே பார்ப்பீங்க. மூவி எல்லாருக்கும் பார்த்துருப்பீங்க. இந்த படம் எடுக்கிறது எப்படி சொல்லலான்னா, எல்லாருமே பெண்கள் வந்து ஒரு தப்பான வழியில் நடத்துகிறாங்கன்னா அது மிகப்பெரிய தவறு. இப்போ வந்து அரைகுறையான ட்ரெஸ்ஸில் நடித்தாங்கன்னா அது பேர் கவர்ச்சி. அதுவே முழுசாக ஆடைகள் அணிஞ்சு நடித்தாங்கன்னா அதுதான் வளர்ச்சி அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்ம பெண்கள் ஆண்கள் பார்க்குற விதம் வேறு. ஆனால் அதுக்கேற்ற மாதிரி பெண்கள் எப்படி இருக்கணும், அவங்க வந்து நம்மளை ஒரு கண்ணோட்டமாக பார்க்காத மாதிரி அடக்க ஒடுக்கமாக இருக்கணும். அதை முதல்ல நம்ம தான் யார் இப்போ கற்றுக்கணும். பெண்கள் அடக்க ஒடுக்கத்தின் படி தான் ஆண்கள் வந்து நம்ம எப்பவுமே ஆண்களை வந்து என்ன பண்ணக்கூடாது, குறை சொல்லவே கூடாது. ஆனால் எல்லாத்துக்குமே நம்ம என்ன பண்ணுறோம், ஆண்கள் எல்லாத்துக்கும் ஆண்கள், இதை பண்ண ஆண்கள், அதை பண்ண ஆண்கள். அப்போ பெண்கள் எந்த தப்புமே பண்ணலையா? முதலாவது பண்ணுற தப்பே பெண்கள் தாமா. அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கங்க. நீங்கள் ஒழுக்கமாக இருந்தால் ஏன் ஆண்கள் வந்து உங்களை தப்பான கண்ணோட்டத்தில் பார்க்குறாங்க? நீங்கள் வந்து முதலாவது ஒழுக்கமாக இருங்க. காலேஜில் சொல்கிறாங்க ஷாலை பின் போட்டு குத்தின்வான்னு சொல்கிறாங்க. ஆனால் இங்கே தான் பார்க்கணுமே, நம்ம ஷாலே போடுறது கிடையாது. ஏன்னா ட்ரெண்டிங், அது பேர் ஷாலே போடுறது கிடையாது. அந்த காலத்து பெண்கள்லாம் இயற்கையாக பூவெல்லாம் வைக்கிறதுக்கு ஆசைப்படுவாங்க. இப்போ சில பேர்லாம் பூவாச்சா ஃப்ரீயர் இல்லை. அந்த காலத்து பெண்கள்லாம் எப்படி எல்லாம் இயற்கையாக வந்து பயன்படுத்துவாங்க. ஆனால் இப்போ இருக்கிற பெண்களை தான் நம்ம பார்க்குறோமே, எப்படி மேக்கப்பு எப்படி கொஞ்சம் சின்ன வயசுல இருக்கும்போது பார்க்கும்போது கொஞ்சம் கருப்பாக இருக்காங்க. இப்போ காலேஜுக்கு வந்தபோது பாருங்களேன் மூஞ்சிலாம் பலபலன்னு இருக்கும். ஏன்னு கேட்டால் அதெல்லாம் இயற்கையில் எல்லாமே செயற்கை பொருட்கள் தான். அதே போல் இந்த மேக்கப்லாம் எதனால் அவங்க பார்க்குறாங்கன்னா, சினிமாவில் அந்த ஹீரோயின்லாம் இப்படி மேக்கப் பண்ணுறாங்க, இல்லை இப்படி ட்ரெஸ்ஸு போட்டால் நல்லா இருக்கும், இல்லை அவங்க அப்படி பண்ணுறாங்களே, இல்லை இந்த செப்பல் நல்லா இருக்குமா, ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக எதெல்லாம் போடலான்னு சினிமாவை பார்த்து தான் கற்றுக்கிறாங்க. ஏன் அவங்க எவ்வளோ நல்ல விஷயம் செய்கிறாங்க. அவங்க படித்து காலேஜுக்கு போனால் இல்லை ஸ்டைலாக தான் போகணும், ஃபோன் எடுத்துன்னு தான் போகணும். காலேஜில் பார்க்கறதுல சினிமாவில் பார்க்கறதுலாம் சொன்னாங்க. நானும் அப்படி தான் ஸ்கூல் படிக்கும் போது காலேஜுக்கு போனால் அப்படியே ஸ்டைலாக ஃபோன் எடுத்துக்கின்னு அப்படியே மாடர்னாக ட்ரெஸ் பண்ணணும் போலான்னு பார்த்தேன். அப்புறமா தான் தெரியுது இந்த காலேஜுக்கு வந்த உடனே அவங்க போடுறாங்க பாரு ரூல்ஸு, ஃப்ரீயாக விடக்கூடாது, ஃபோனை எடுத்துன்னு வரக்கூடாது, அப்பப்பா லெகின்ஸ் போடக்கூடாது. என்னங்க பெண்களுக்கு சுதந்திரத்தை தந்தீங்க சொன்னீங்க, எங்களுக்கான ஒரு சுதந்திரமே தரலையே. எல்லாமே எங்களுக்கான சுதந்திரமே எங்க அழகு தாங்க, எங்க சுதந்திரமே எங்களுக்கு தரலையே. அப்புறம் எப்படி பெண்களுக்கு சுதந்திரம் கிடைச்சிச்சுன்னு சொல்றீங்க? அப்புறம் எப்படி சுதந்திரம் கிடைச்சுன்னு சொல்றீங்க? அதே போல மூவிஸ்ல நடக்கிறது எல்லாமே பார்த்து இப்படி மேக்கப் பண்ணலாம், இல்லை இப்படி ட்ரெஸ் பண்ணலாம், அது பண்ணலாம், அது ஒரு வகையான ஒரு இது. அதை வந்து நம்ம அழகு படிக்கிறதுக்கோசம் நம்ம அழகா இருக்கணும் அப்படின்னு பண்றதுக்கோசம் அது ஒரு ஓரமா வச்சுட்டு அப்புறமா இந்த சைடு வாங்க. அவங்க எப்படிலாம் படிக்கிறாங்க. கமலி படம் பார்த்துருக்கீங்களா? அந்த பொண்ணு ஆனா அவ வந்து வேற ஒரு எண்ணத்திற்காக அந்த காலேஜுக்கு போவா படிக்கிறதுக்கு. ஆனா அவ அந்த எண்ணத்துல இருந்து அவ படிச்சு எந்த லெவல் வந்தா பாத்தீங்களா? அதே போல ஒரு எண்ணத்தை நம்ம மேக்கப் பண்றது ஒரு விஷயம் தான், நம்ம அழகா இருக்கணும், அது ஒரு நல்ல விஷயம் தான். அதே போல அவங்க எப்படி நல்லா படிக்கிறாங்க. இந்த மாதிரி போனா இந்த மாதிரி இந்த கலையரங்கம் நடக்குது, இல்லை இந்த பேச்சரங்கம் நடக்குது, ஏன் நம்மள சும்மா பேசதான் தெரியாது, ஒரு வாட்டியாச்சும் ட்ரை பண்ணி தான் பார்ப்போமே அப்படின்னு நம்ம ஏன் எண்ண மாட்டோம் என்னைக்குமே? இல்லை அவங்க அழகா இருக்காங்க, இவங்க அழகா இருக்காங்க, அவங்கள மாதிரி இப்படி இருந்தா நல்லா இருக்குமே. எனக்கு வந்து ஒரு ஆசைங்க, எனக்கு வந்து பர்வீன் சுல்தான் மேம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். எப்பவுமே பஸ்லாம் சின்ன
வயசுலாம் பேசுவேன், அநேக இடங்களில் பேசுவேன். ஆனால் வந்து எனக்கு பர்வீன் சுல்தான் மாதிரி இன்னும் நிறைய வாய்ப்புகள்லாம் எனக்கு கிடைக்கணும், எனக்கு வந்து இன்னும் நிறைய பர்வீன் சுல்தான் மாதிரி அழகாக பேசணும் அப்படின்னு எனக்கு ஆசை. அதே போல் ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு இந்த இதை மட்டும் பார்க்காம நம்ம முன்னேறணும். அழகும் முக்கியம், முன்னேறதும் முக்கியம். அதே போல் அந்த மூவிஸ்லாம் பார்த்து நம்ம ஒரு விஷயத்தை மட்டும் கற்றுக்காம 2 விஷயத்தையுமே நம்ம கற்றுக்கணும். இன்னும் நல்லது எது கெட்டது எது அப்படின்னு எல்லாமே கற்றுக்கணும். அதுவும் இல்லாமல் நாடகம்லாம் பார்க்குறீங்க, எல்லாரும் நீங்கள் பார்க்குறீங்களா இல்லை உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே பேரண்ட்ஸ் வந்து நாடகம் பார்ப்பாங்க, இல்லை கிராண்ட் மதர்ஸ் எல்லாருமே கண்டிப்பாக பார்ப்பாங்க. பார்க்க மாட்டாங்கன்னு சொன்னால் இங்கே யாரும் நம்ப மாட்டாங்க. நாடகம் பார்க்கறத விட்டு அந்த நாடகத்தில் எல்லாரும் பாருங்களேன், நைட்டு கூட மேக்கப் பண்ணின்னு இருக்காங்க. நிஜமாலுமே நாடகத்தை பார்த்து எங்கள் அம்மா கூட கேட்பாங்க எங்கள் அப்பா கிட்ட, அந்த நாடகத்தில் அவள் கட்டியிருக்க சாரி அம்மா அழகா இருக்கு, நீ தான் வாங்கி தர ஒரு 350 ரூபாய் சாரி, அந்த மாதிரி ஒரு நாளைக்கு வாங்கி கொடுத்தா எப்படி இருக்கும்? ஏன் அதே போல நாடகத்தில் வந்து இன்னைக்கு எப்படி சொல்றது, 10 நாடகம் பார்த்தாங்கன்னா மறுநாள் இன்னொரு பெண்ணுக்கிட்ட போய் அந்த 10 நாடகத்தை கேட்டாங்கன்னா அவங்க வந்து அந்த ஒரு நாடகத்துல இன்னொரு நாடகம் வந்து கலக்காம சரியா சொல்லுவாங்க. அதான் பெண்கள் கேட்டா புத்திசாலி பெண்கள் அவங்க. ஏன்னா இந்த நாடகத்தெல்லாம் பார்த்து ஒரு நாடகத்தோட இன்னொரு நாடகம் இணைக்காம சொல்றது புத்திசாலி பெண்களா? இது புத்திசாலி பெண்களா? இல்ல. நாடகங்களையும் மாமியார் மருமகள் கொடுமைன்னு ஒன்று பார்க்குறோம், அதை பார்த்து வீட்டிலலாம் கூட நடக்குது. ஆனால் நாடகத்தில் பார்க்குறதுலாம் வீட்டில் நடக்குதா? இல்லை. ஆனால் இனிமே நடந்துடுமோன்னு பயமாக இருக்குது. அவங்க எப்படி சொல்றது, மாமியார் வந்து மருமகளை கொடுமைப்படுத்துற மாதிரியும் மருமகள் வந்து மாமியாரை கொடுமைப்படுத்துற மாதிரியும் இந்த நாடகங்களை இப்படி மட்டும்தான் காமிக்கிறாங்க. ஏதாச்சும் ஒரு நாடகத்திலாச்சும் நம்ம முன்னேறணும் அப்படின்னு காமிக்கிறாங்களா? பெண்கள் முன்னேற்றத்துக்கு எது? ராட்சசி படம் பார்த்திருப்பீங்க எல்லாருமே. அதுல அந்த ஸ்கூல்ல வந்து ஃபர்ஸ்ட் எப்படி இருக்கும், ஒரு முன்னேற்றமே இல்லாம அந்த பசங்களாம் படிக்காம அப்படிதான் இருக்கும். அதை வந்து அந்த எச்எம் வந்து நியூ எச்எம்மா வந்து அவங்க மோட்டிவேஷன் பண்ண அவங்க நல்லா படிச்சு ஒருத்தர் கூட ஃபெயில் ஆகாம 10th எல்லாருமே பாஸ் பண்ணுவாங்க. அதே போல திரைப்படங்கள் இன்னும் நல்ல திரைப்படங்கள்லாம் எடுத்தா நல்லா இருக்கும். திரைப்படங்கள்ல பெண்கள் கவர்ச்சியாக நடிக்கிறார்கள் என்றால் அதை நீங்கள் கவர்ச்சியாக எண்ணக்கூடாது. பெண்களிடம் எந்த ரகசியம் சொன்னாலும் 47 மணி நேரத்துக்கு மேல் இருக்காது. இப்போ நீங்க எதனா ஒரு விஷயத்த சொல்லி பாருங்களேன், ஆனா அதே விஷயத்த ஒரு ஆண்கள் கிட்ட சொல்லி பாருங்களேன், நீங்க எப்ப கேட்டாலும் அந்த விஷயம் வந்து மற்றவங்க கிட்ட போய் பரவி இருக்காது. ஆனா இப்போ ஒரு விஷயம் சொல்லிட்டு இப்படி போய் தான் பார்ப்பாங்க. இப்படி போறதாங்கன்னே பார்த்தா அப்படியே எல்லாரும் பேசிட்டு இருப்பாங்க. அதான் பெண்கள். சகிப்புத்தன்மை வலிமை மிகுந்தவள் பெண். காந்தியடிகள் சொல்கிறார்கள், தன்னைத்தானே பாதுகாத்துக் கொள்வது பெண்களுக்கு அழகு. ஔவையார் கூறுகிறார், பெண்ணுக்குரிய சுதந்திரத்தை வழங்காதவரை ஒரு நாடு செழிப்படையாது என்றார் நேரு. மண்ணில் பெண்ணாக பிறந்து விட்டோம், கன்னியாக வளர்ந்து விட்டோம், தாரமாக உதிர்ந்து விட்டோம், தாயாக தங்கிவிட்டோம். வாழ்க்கை முழுமை அடைந்ததா? பெண்ணே அடையாளம் கொள், முயற்சி செய், ஓடு ஓடு. உன் கால் ஓய்வெடுக்க நினைத்தால் நீ திரும்பிப்பார். நீ நினைத்ததை அடைந்து அடையாளம் கொண்டாயா என்று என் உரையை முடிக்கிறேன். நன்றி. அனிதாவுக்கு நன்றி. ஆனால் இதில் திரைப்பார்வை எங்கே இருக்குதுன்னு நான் தேடிட்டே இருக்கிறேன் உங்கள் பேச்சில். திரைப்பார்வையில் பெண்கள் அப்படின்றது தான் தலைப்பு இல்லையா? நீங்கள் நிறைய விஷயங்கள் பேசுனீங்க, ஆனால் அது நம்மளோட தலைப்பில் ஒட்டினது ரொம்ப கம்மியான சின்ன திரை பற்றி பேசுனீங்க. அப்புறம் நீங்கள் பேசுனதை நீங்களே முரண்பட்டதையும் நம்ம பார்த்தோம். ஏன்னா முதல்ல வந்து பெண்கள் வந்து ஒழுக்கமாக இல்லை அப்படின்னு பெண்களுக்கு ஒழுக்க கோட்பாடெல்லாம் வலியுறுத்துனீங்க. அப்புறம் உங்கள் காலேஜில் லெகின்ஸ் போட சொல்கிறாங்க, ஃப்ரீ ஹேர் விட சொல்ல மாட்டேங்கிறாங்கன்னு சொன்னீங்க. அப்போ எந்த அனிதா உண்மை? இந்த அனிதா தானே உண்மை? உங்களுக்கு ஃப்ரீடம் வேணுங்கிற அனிதா தானே உண்மை? அப்புறம் ஏன் அந்த முதல்ல எதுக்காக பெண்கள் ஒழுக்கமாக இருக்கணும், அடக்க ஒடுக்கமாக இருக்கணும்? அது தேவையில்லைல்ல. அப்படி நம்மளை அடக்கி வச்சுருக்கிறது தானே நம்ம மீறி இவ்வளோ பேர் வந்து வெளில வந்திருக்கோம், படிக்க வந்திருக்கோம். படிக்க போன பெண்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு போயிருப்பாங்க காலேஜுக்கு. அவங்கெல்லாம் போட்டு கொடுத்த பாதையில் தான் இன்றைக்கி நீங்களாம் படிக்கிறீங்க இல்லையா? அப்போது பெண் அடக்க ஒடுக்கமாக இருக்கணும், படிக்காமல் இருந்தால் உட்காந்துருக்கணும் நம்ம இல்லையா?
ஏன்னா நம்ம பெண்கள் வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் வந்து நம்மளே நாங்கள் சுய விமர்சனம் பண்ணிக்கிறோன்றது. ஆனால் அடக்க ஒடுக்கமாக இருக்கணும் அப்படின்னு நம்மளே சொல்லக்கூடாது அப்படின்னு நான் உங்களை கேட்டுக்கிறேன் தாழ்மையாக. நன்றி. அடுத்தது செகண்ட் இயர் பிகாம் ஸ்னேகா நம்மிடையே. பிறந்த சிறந்த மொழிகளிலே சிறந்தே பிறந்த மொழியாகிய என் அன்னை தமிழுக்கு என் முதல் வணக்கம். திரைப்பார்வையில் பெண்கள் பெண்கள் அப்படின்னு சொன்னதும் நமக்கு முதல்ல தோன்றது பெண்கள் நம் நாட்டின் கண்கள்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திடல் வேண்டுமம்மா அப்படின்னு சொன்ன காலம்லாம் போயிட்டு இன்னைக்கு ஏன் பெண்ணா பிறந்தோம் அப்படின்னு யோசிக்கிற நிலைமை தான் இன்னைக்கு இருக்கு. நம்ம என்ன திரைப்படங்களில் பார்க்குறோமோ விளம்பரங்களில் பார்க்குறோமோ அதுதான் நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்துது. எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்னு சொன்ன காலம்லாம் போயிட்டு இன்னைக்கு நம்ம என்ன பார்க்குறோமோ அதை தான் வாழ்க்கை நினச்சி வாழ்ந்துட்டு இருக்க காலம் இது. இது எல்லாத்துக்குமே என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திரையில் காட்டுற காட்சிகளும் அதில் சொல்கிற செய்திகள் மட்டும்தான். இந்த திரை உலகில் பெண்களை எப்படி சித்தரிக்கிறாங்க தெரியுமா? பெண்களை ஆளுமை மிக்கவர்களாக தன்னம்பி மிக்கவர்களாக காட்டுற படங்களும் இருக்குது. அதே சமயத்தில் பெண்களை இழிவாக காட்டுற படங்களும் இன்றைக்கும் இருக்குது. ஒரு பெண் ஆளுமை நிறைந்தவள் அப்படின்னு சொல்கிற படம் தான் நயன்தாரா அவர்கள் நடித்த அறம் படம். பெண்களுடைய போராட்டங்களை சொல்கிற படம் தான் மகளிர் மட்டும் சொல்லிட்டு. ஒரு பெண்ணுக்கான நீதியை வாங்கி தர மாதிரி சொல்கிற படம் தான் ஜெய்பீம். இன்றைக்கி கல்வின்ற விஷயம் நம்ம எல்லாருக்குமே ரொம்ப சுலபமாக கிடைச்சிருச்சு. அதோட அருமை இன்னும் நிறைய பேருக்கு தெரியல. ஆனால் இந்த கல்விக்காக பெண்கள் எவ்வளவு போராடினாங்கன்னு சொல்கிற படம் தான் காட்டெரும்பின்னு சொல்லிட்டு. இன்னும் பல படங்கள் வந்து பெண்களுடைய ஆளுமை திறனை சொல்கிற மாதிரியே இருக்குது. காற்றின் மொழி ஒரு இல்லத்தரசிக்கும் ஒரு கனவு இருக்கும், அதுக்காக அவங்க எப்படி சாதனை செய்கிறாங்கன்னு சொல்கிற படம். இதுவே ஒரு காவல்துறையில் இருக்க ஒரு பெண் அதிகாரிக்கு எவ்வளவு கஷ்டம் அதில் இருக்குன்னு சொல்கிற படம் தான் மிக மிக அவசரம் சொல்லிட்டு. இன்னைக்கு ஒரு பெண் தனியாக ஒரு தொழில் தொடங்கி எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் அதை எதிர்த்துட்டு அவங்களால ஜெயிக்க முடியும்னு சொல்கிற படம் தான் மிஸ் இந்தியா. இது மட்டும் இல்லாமல் இன்றைக்கும் பெண்களை அடிமைகளாக பார்க்குற வீடுகளும் இருக்குது. பெண்கள் அப்படின்னா சமைக்கிறதுக்கு மட்டும்தான், வீட்டு வேலைகளுக்கு செய்யறதுக்கு மட்டும்தான் சொல்லி அதிலிருந்து ஒரு பெண் வெளியே வராங்க, அவங்களோட கனவுகளை அடையிறாங்கன்னு சொல்கிற படம் தான் த கிரேட் இண்டியன் கிச்சன் சொல்லிட்டு. இப்படி பல படங்கள் பெண்களை வந்து உயர்ந்தவர்களா தன்னம்பிக்கை மிக்கவர்களா ஆளுமை நிறைந்தவர்களா காட்டிட்டு இருக்கு. இந்த மாதிரி படங்களெல்லாம் நம்ம பார்க்கும் பொழுது இன்றைக்கு இருக்க இளைய சமுதாயம் அப்போ நம்மளாலையும் சாதிக்க முடியும், இந்த சமூகத்தில் இப்படிலாம் பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறோம். ஜோதிகா அவங்க நடித்த ராட்சசின்ற படம் ரொம்ப அருமையான கதையை சொல்லியிருப்பாங்க. ஒரு கிராமத்து பள்ளியில் தலைமை ஆசிரியராக போகிற அவங்க அந்த பள்ளியில் இருக்க தவறுகளை எல்லாம் திருத்தி மாணவர்களை தேர்வை எழுத வச்சு வெற்றி பெற வைக்கிறாங்க. ஆனால் அந்த படத்தில் சொல்லியிருக்க ஒரு சின்ன கதை இங்கே இருக்க எல்லாருக்குமே தேவையான ஒரு விஷயமா இருக்கும். இன்னைக்கு இருக்க மாணவ மாணவிகள் எல்லாருமே தவறான பாதையில் கவனச்சிதறல் திசை மாறல் அப்படின்ற விஷயம்லாம் நார்மலாக நடந்துட்டுருக்கு. காதல் அலைபேசி போதைப் பொருட்கள் சொல்லிட்டு பல விஷயங்களில் வந்து அவங்க கல்வின்றதை இழந்துடுறாங்க. அதில் ஒரு கதை சொல்லியிருப்பாங்க. தங்க புதையலை நோக்கி நம்ம போகிற வழியில் நிறைய தங்க கட்டிகள் அங்கங்கே செதறி இருக்கும். தங்க கட்டிகளை பார்த்ததும் நம்ம தங்க புதையல் வேணாம், இந்த கட்டிகளே போதும் அப்படின்னு எடுத்துகிட்டு வந்துட்டோன்னு வச்சுக்கோங்க, அந்த தங்க புதையல் நமக்கு கிடையாது. ஒருவேளை இதெல்லாம் எனக்கு வேணாம், தங்க புதையல் தான் வேணும் நீங்கள் போனீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த தங்க புதையல் உங்களுக்கு தான். அந்த மாதிரி தான் இந்த போதைப் பொருட்கள், காதல், ஃபோன் இது எல்லாமே தங்க கட்டிகள் மாதிரி ரொம்ப சின்னது. தங்க புதையல் சொல்கிறது நம்ம படித்து முடிச்சதுக்கப்புறம் நம்ம வாங்குகிற உயர்ந்த பட்டம், பேர், புகழ், அங்கீகாரம், அதிகாரம் இது எல்லாம் தான். நமக்கு தங்க புதையல் வேணுமா தங்க கட்டி வேணுமான்றதை நம்ம தான் முடிவு பண்ணணும். இதெல்லாம் எடுத்துட்டு தங்க புதையல் தான் வேணும் போனால் அது எல்லாமே நமக்கு தான் சொல்லி ஒரு சின்ன கதையில் இன்னைக்கு இருக்க சமுதாயத்துக்கு தேவையான கருத்தை அழகாக எடுத்து சொல்லியிருப்பாங்க. இப்படிப்பட்ட படங்களை எல்லாம் பார்த்தோன்னா இன்னைக்கு இருக்க இளைய தலைமுறைக்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டாக இருக்கும். ஆனால் இதே திரைப்படங்கள் தான் பெண்களை தவறாகவும் காட்டிட்டு இருக்காங்க. புஷ்பா மாதிரி படங்கள் இன்னைக்கு நம்மளால குடும்பங்களோட உட்காந்து பார்க்க முடியுமா? பெண்களை எவ்வளவு இழிவாக காட்ட முடியுமோ அந்த அளவுக்கு காட்டியிருக்காங்க. அப்படிப்பட்ட படங்களை எல்லாம் பார்த்தா இன்னைக்கு இருக்க சமுதாயம் தவறான பாதைக்கு போகாமல் எங்கே போகும் சொல்லுங்க? திரைப்படங்கள் மட்டும் கிடையாது, விளம்பரங்கள்லையும் பெண்களை தவறாக தான் காட்டிட்டு இருக்காங்க. இதுவே ஒரு கார் விளம்பரமாகட்டும், ஒரு மின்சாதன பொருள் விற்கிற விளம்பரமாகட்டும், தொழில்நுட்ப விளம்பரமாகட்டும், ஆண்களை தான் மையமாக வச்சு எடுக்கிறாங்க. இதுவே அழகு சாதன விளம்பரம்,
சமையல் பொருட்கள் விளம்பரம், வீட்டு உபயோகப் பொருட்கள் விளம்பரம்னா பெண்களை தான் மையமாக வச்சு எடுக்கிறாங்க. அப்போ பெண்கள் அப்படின்னா அழகு, ஆடை, ஆபரணம் இதத்தோடைய அடையாளம் தான் காட்டுறாங்களா? பெண்கள் அதை தாண்டியும் எவ்வளவோ சாதிக்கிறாங்களே, அதெல்லாம் ஏன் விளம்பரங்களில் காட்ட மாட்டுறாங்க? இதுவே ஒரு அழகு சாதன பொருள் விளம்பரம் வருதுன்னா அழகான பெண்களை தான் கொண்டு வருவாங்க. ஏன் கருப்பான பெண்கள் எல்லாம் அழகா இல்லையா? பெண்கள்னா இப்படி தான் இருக்கணும் சொல்லி இன்னைக்கு இருக்க விளம்பரங்கள் கட்டமைக்குது. பெண்கள்னா இப்படி தான் அப்படின்னு சொல்றதுனால தான் நம்மளும் அந்த மாதிரி எதிர்பார்க்கிறோம். சரி, விளம்பரங்களை விடுங்க. இன்னைக்கு தொலைக்காட்சி தொடர்கள் பாருங்க, 2 விஷயம் தான் அதில் இருக்கும். 1, 2 பெண்களுக்குள்ள நடக்கிற சண்டை இல்லையா, ஒரு பெண் எப்படி கஷ்டப்பட்டு மேலேறி வந்து வெற்றி பெறறான்னு சொல்லுவாங்க. இதுலேயே ஒரு பொண்ணு நல்லவளா இருந்துட்டா அவன் நிறைய தியாகம் பண்ற மாதிரி காட்டுவாங்க இல்லையா, ஒரு பொண்ணு சுதந்திரமா இருக்கானா நிறைய பிரச்சனைகளை எதிர்கொள்ற மாதிரி காட்டுவாங்க. இதை விட இன்னொரு விஷயம் இருக்கு, என்ன தெரியுமா? எப்பவுமே மேக்கப் போட்டுட்டே இருக்க மாதிரி காட்டுறாங்க. நீங்க சொல்லுங்க, எல்லாரும் வீட்டில் அப்படி மேக்கப் போட்டுட்டா இருக்கீங்க? உங்களுக்கு காலையில எழுந்ததுல இருந்து இரவு தூங்க போற வரைக்கும் அடுத்து என்ன செய்யலாம்னு யோசிக்கவே நேரம் இல்லை. இதெல்லாம் அடுத்தவங்களை கஷ்டப்படுத்த வர பிளான் போடுறாங்களாம். பெண்கள் எவ்வளவு வேலை செய்யறாங்க தெரியுமா? இப்படிப்பட்ட தொலைக்காட்சி தொடர்களை பார்க்கறதுனால தான் ஆண்கள் எல்லாரும் பெண்கள் வீட்டில் சும்மா இருக்காங்கன்னு நினைக்கிறாங்க. ஆனா வீட்டில் எல்லாரும் சும்மாவா இருக்கும்? மகளிர் மட்டும் அப்படின்னு ஜோதிகாவோட படத்துல கேட்பாங்க பாருங்க, நாங்க சும்மா இருக்கோன்றதுக்கு அவங்க ஒரு பதில் சொல்வாங்க. அந்த பதில் தான் நம்ம இன்னைக்கு சொல்ல வேண்டிய பதிலா இருக்கு. இன்னைக்கு திரைப்படங்கள்ல நவீனம் அப்படின்னு சொல்லிட்டு அரைகுறை ஆடை வந்து காட்டுறதே கலாச்சாரமா மாறி போயிடுச்சு. ஒரு கதாநாயகி ஒரு படத்துல 10 நிமிஷம் நாகரிக உடை போட்டாலே அதுவே பெரிய விஷயமா இருக்கு. படம் முழுக்க அரைகுறை ஆடைகள் தான். இதுவே கிராமத்து படமா இருந்தா கூட அது படத்துல எதனா ஒரு பாட்டுலையாச்சு ஆடை கட்டுப்பாடு விஷயமே இல்லாம போயிருக்கு. இப்படிப்பட்ட படங்களை பார்க்கறதுனால தானே இன்னைக்கு இருக்க சமுதாயம் தவறான பாதையை நோக்கி போகுது. அந்த படங்களை எல்லாம் நம்மளால குடும்பங்களோட உட்காந்து பார்க்க முடியுமா? முடியாது தானே. இல்ல அவங்க தான் அந்த ஆடைகளை போட்டு எந்த ஒரு பாதுகாப்பும் இல்லாம ரோட்லயோ தெருவுலயோ நடக்க முடியுமா? முடியாது தானே. இந்த திரைப்படங்கள் தான் சமூகத்துல மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துதுன்னு சொன்னா அதை யாராலையும் மறுக்க முடியாது. இந்த மாதிரி திரைப்படங்களை பார்க்கறதுனால தான் சமூகத்துல நிறைய பிரச்சனைகள் வருது. புஷ்பா மாதிரி படங்கள், ஃபயர் அப்படின்ற அந்த மாதிரி படங்கள் எல்லாம் ஆடை குறைவா இருக்க மாதிரி வர்றது சீனெல்லாம் யாரால பார்க்க முடியுமா? இப்படிப்பட்ட படங்களை பார்க்கறதுனால தான் இன்னைக்கு பாலியல் வன்கொடுமைன்ற விஷயம் அதிகமாகிட்டு இருக்கு. பெண்களுக்கு பாதுகாப்புன்ற விஷயமே கேள்விக்குறியா மாறிட்டு இருக்கு. அந்த படங்களை நம்ம மட்டுமா பார்ப்போம்? குழந்தைங்க பார்ப்பாங்க, இன்னைக்கு இருக்க இளைய தலைமுறை பார்ப்பாங்க. அதெல்லாம் தவறான உதாரணம் தானே. இது எல்லாமே கண்டிப்பா மாறணும். அதுக்கு முதல்ல திரைப்படங்கள்ல கதாநாயகிகளோட கதாபாத்திரம் தான் முக்கியம், ஆடை முக்கியம் இல்லைன்னு என்னைக்கு சொல்றாங்களோ அன்னைக்கு தான் இது எல்லாமே மாறும். மாற்றம்ன்றது அவங்க கிட்ட மட்டும் இல்லை, நம்ம கிட்ட இருந்தும் வரணும். நல்ல திரைப்படங்களா நம்ம தேர்வு செய்யணும். ஒரு விளம்பரத்துல பெண்களை இழிவா காட்டுறாங்க, தாழ்த்தி பேசுறாங்கன்னா அந்த விளம்பரத்துக்கு எதிராக நம்ம குரல் கொடுக்கணும். சமூக ஊடகங்கள்ல சாதித்த பெண்களை பற்றின செய்திகளை கொடுக்கணும். நடிகர்கள் இப்படி இருக்காங்க, நடிகைகள் அப்படி இருக்காங்கன்னு சொல்றதை விடுத்து எவ்வளவு பேர் சாதிச்சிருக்காங்கன்னு சொன்னா அது நமக்கு ஊக்கம் அளிக்கிற விஷயமா தானே இருக்கும். அதை பார்த்து நம்ம முன்னேறி வருவோம். அது மட்டும் இல்லாம திரைப்படங்கள்ல ஆடை கட்டுப்பாடு அப்படின்ற விஷயத்த கட்டாயமா கொண்டு வரணும். ஜோதிகா அவங்க நடிச்ச 36 வயதிலே படத்துல ஒரு பாட்டு வரும். ஆசைகள் எல்லாம் எனக்கென கொண்டு மீசைகள் எல்லாம் கனவுகள் கண்டு பொறுப்புகள் தேடி பயணங்கள் இன்று செருப்புகளே என் சிறகுகள் என்று போகிறேன் நான் போகிறேன். அந்த மாதிரி நம்ம எல்லாருக்கும் ஒரு கனவுகள் இருக்கும், நமக்கும் சாதிக்கணும்ன்ற எண்ணங்கள் இருக்கும். இப்படிப்பட்ட பெண்களுடைய திரைப்படங்கள் திரையில என்னைக்கு வருதோ அன்னைக்கு தான் மாற்றம் அப்படின்ற விஷயம் வரும். மாற்றம் என்பதே மாறாதது. அந்த மாற்றம் நம்மிடமிருந்து தொடங்க வேண்டும். நம்ம மாறினா நம்ம சமூகம் மாறும், சமூகம் மாறினா இந்த நாடு மாறும். என்னைக்கு கஷ்டப்படுற பெண்களுடைய படங்கள் திரையில வருதோ அன்னைக்கு தான் இது எல்லாமே மாறும் சொல்லிட்டு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. ஸ்னேகா, நன்மைகள் தீமைகள் ரெண்டையுமே அவங்க பட்டியலிட்டாங்க. நல்ல திரைப்படங்களையும் அவங்க கோடிட்டு காமிச்சாங்க. நான் உங்ககிட்ட எங்கே நான் மாறுபடுறேன்னா, நீங்கள் ஒரு வருஷம் சொன்னீங்க, காதல், கைபேசி, போதைப்பொருள், இது 3 தான் கெடுக்குது அப்படின்னு. இதில் நீங்கள் எப்படி கொண்டு போய் காதலை வச்சிங்கன்னு எனக்கு தெரியல. கைபேசி நல்ல முறையில் பயன்படுத்தினா நமக்கு அது நன்மை தானே. போதைப்பொருள் டோட்டலாக வேறு. இது காதல் இந்த 2 இதுக்குள்ளேயுமே பொருந்தாத ஒரு விஷயம்.
அது காதல் வேணாம் அப்படின்னு சொல்கிறத இங்கே எத்தனை பேர் ஒத்துப்பீங்க? ரொம்ப கொஞ்சம் பேர் தான். நீங்கள் வேணான்றீங்க. காதல் இல்லைன்னா இந்த பூமி சுத்தாது, சினிமா பாட்டு கேட்டது இல்லையா? அதனால் நம்ம அப்படிலாம் ஒரு ஒழுக்க கோட்பாட்டுக்குள்ளே போயிட வேண்டாம். அதுவும் இவ்வளோ இளம் வயதில் நீங்கள் அப்படி யோசிக்கிறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. மறுபரிசீலனை பண்ண மாதிரி கேட்டுக்கிறேன் அதை. மற்றபடி எல்லாமே நீங்கள் ரொம்ப கரெக்டாக அந்த விளம்பரங்களில் இருக்கக்கூடிய பெண்களை சித்தரிக்கிற விதத்தை ரொம்ப சரியாக சுட்டி காட்டினீங்க. ரொம்ப நன்றி. அடுத்ததாக நம்மிடையே உரையாற்ற ஆங்கில இலக்கியம் 2ஆம் ஆண்டு பயிலும் உமா மகேஸ்வரி. நீங்களும் காதல் எதிர்ப்பு சாதியா? பிறப்பிலே வேரூன்றி இறப்பிலும் என்னோடு வரும் இச்சை தமிழே, உன்னை பாடும் பச்சை தமிழச்சி நான். உன்னை வணங்கி உன் அவையை வணங்கி என் தலைப்பிற்குள் நுழைகிறேன். திரைப்பார்வையில் பெண்கள்னு சொன்னாவே இன்றைய காலகட்டத்தை எடுத்தீங்கன்னா மக்களை பெரிதும் பாதிக்கிற ஒரு ஊடகமாக தான் திரைப்பார்வையில் திரைப்படம்ன்றதே இருக்குது. இதில் பெண்களை எப்படிலாம் பிரதிநிதித்துவம் படுத்துகிறாங்க, பெண்களை எப்படி சித்தரிக்கிறாங்க, பெண்களை எப்படி செயல்படுத்துகிறாங்க என்றது தான் திரைப்பார்வையில் பெண்கள்ன்ற ஒரு தலைப்பே. இதனுடைய மைய கருத்தும் அதுதான். இதுக்கு முன்னாடி காலகட்டத்தில் இருந்த தமிழ் திரைப்படங்கள் எல்லாத்தையும் எடுத்தீங்க அப்படின்னா பெண்கள் பெரும்பாலும் எப்படி காமிச்சிருப்பாங்க, தாய், மனைவி, சகோதரி, காதலி மேம் பேச வேணான்னு சொன்னாங்க. பட் ஆனால் அதையும் அதில் கொண்டுட்டு வந்திருப்பாங்க. எப்படின்னா ஒரு மரபு கோட்டில் வச்சு அதை காட்சிப்படுத்தியிருந்தாங்க. அதாவது கதையை ஒரு பின்னணி குடும்ப பின்னணியில் மட்டுமே இருக்கணும். ஆணுடைய வெற்றிக்கு பின்னாடி யார் இருக்காங்க? சத்தம் கேட்கல. பெண் இருக்காங்க அப்படின்னு தான் இது வரைக்கும் காமிச்சிருக்காங்க. அவர்களால் வடிவமைக்கப்பட்டு பெண்களை திரைப்பார்வையில் முந்தைய காலகட்டத்தில் ஒரு பின்னணியில் சிறப்பாக காமிச்சிருக்காங்கன்றது தான் என்னுடைய கருத்து. இதுக்கப்புறம் எடுத்திங்கன்னா இன்றைய காலகட்டத்தில் பெண்ணை எப்படி பார்க்குறாங்க, பிரதிநிதித்துவப்படுத்துகிறாங்க அப்படின்னா அது வேற எங்கேயோ போயிட்டுருக்கு. உதாரணமாக எடுத்திங்கன்னா கதாபாத்திரத்துக்காக மட்டுமே பெண்களை வைக்கிறாங்களா அப்படின்னா ஒரு மைய பொருளாக மட்டுமே பார்க்குறாங்க பெண்ணை. இந்த சிறப்பாக நடிக்கிற நடிகை இவங்களை போட்டால் இந்த படம் ஹிட் அடிக்கும் அப்படிலாம் தான் பார்த்து ஒரு மைய கருவியாக பெண்ணை பயன்படுத்திட்டு வராங்க இந்த காலகட்டத்தில். இதில் என்ன பாதித்த ஒரு விஷயம் என்னென்னா பெண்களை ஒரு அப்ஜெக்டிஃபிகேஷனுக்காக மட்டுமே பயன்படுத்திட்டு இருக்காங்க. அது இன்னமும் தொடருதுன்னா உண்மைதான். அது ஒரு கஷ்டத்துக்குரிய ஒரு உண்மை. அது ஆண்களுடைய பார்வை பெண்களை பார்க்குற விதம் மேல் கேஸ்ன்னு சொல்லுவாங்க. அது ஒரு கோட்பாட்டின்படி இன்னைக்கு வரைக்கும் ஆண்களை கவர்ற வகையில் தான் பெண்களை பயன்படுத்திட்டு வராங்கன்றது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதை மாற்றிக்கிட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும். இன்றைய திரைப்பார்வையில் பெண்கள்னு சொல்லும் போதே இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்து பெண்களை திரையில் வேற மாதிரி சித்தரிக்கணும்னு தான் எண்ணம் இருக்கே தவிர பெண்கள் எப்படிலாம் வாழ்ந்தாங்கன்றதே மறந்துட்டாங்க. அவங்க பெண்ணுனாவே கண்ணீர் வடித்து ரொம்ப ஒரு டவுனாக இருக்க மாதிரி தான் அவங்கள எல்லாரையும் சித்தரித்து வேற மாதிரி காமிக்கிறாங்க. அதையே மாற்றிக்க முடியாதா? பெண்ணா எல்லாத்துலேயும் முடங்கி அந்த இடத்துல உட்காந்துடணுமா? எவ்வளோ வெற்றி கண்ட பெண்கள்லாம் இருக்காங்க. அந்த மாதிரிலாம் ஏன் நீங்கள் எடுத்துக்க மாட்டீங்கன்னு எனக்கு புரியல. இதை தாண்டி பேசணுன்னா பெண்கள் ஒரு பாரம்பரிய பார்வையில் பார்த்துட்டு இருந்தாங்க முந்தைய காலகட்டத்தில்னு சொன்னேன். இதுக்கடுத்து பெண்கள் 1970, 80களுக்கு பிறகு பெண்களுடைய தனிப்பட்ட எதிர்பார்ப்புகள்னு ஒன்று கொண்டுட்டு வராங்க. சமூகத்தில் அவங்களுக்கான ஒரு இடம் கொடுக்கப்படுது. பெண்கள் திரைப்படங்களை அவங்களும் இயக்குனராக இருந்து இயக்க ஆரம்பிக்கிறாங்க. மேம் சொன்ன மாதிரி நிறைய டைரக்டர்ஸ்லாம் இருக்காங்க. லக்ஷ்மி மேம், இன்னும் ஜானகி மேம் போன்ற ஆக்டர்ஸ்லாம் இருக்காங்க. இந்த மாதிரியான ஒரு இடத்துல புதுமை பெண்ணாக இருந்து அவங்க சாதனைகள் பல புரிஞ்சிட்டு இருக்காங்க. நான் கொஞ்சம் ஷார்ட்டாக முடிச்சுக்கணும்னு பார்க்குறேன். பெண்கள் மீட்பாளரா இல்லை பலிகடாவா? அதாவது இன்றைய திரையுலகில் பெண்கள் மீட்பாளரா பலிகடாவா?
இன்னும் சில படங்களில் வந்துட்டு பெண்களுடைய பாவம், அவங்க அணிகிற பாவனை, உடை அமைப்பு இதெல்லாம் வந்துட்டு பாதிக்கப்படும் நபராக தான் பெண்களை வச்சுருக்காங்க. பெண்களை எதுக்காக அந்த இடத்துல டவுன் பண்ணி நீங்கள் வந்துட்டு உங்களுடைய டிஆர்பி ரேட்டிங்கை ஏற்றணும்னு பார்க்குறீங்கன்றது புரியல. நாயகியாகவே கதையை நகர்த்துற ஒரு இடத்துல வந்துட்டு பலமாக பெண்களும் இருக்காங்க. அதுக்கு உதாரணமாக யாரை சொல்லலாம்னா, சில படங்கள் வேணால் நான் குறிப்பிடுறேன். கானான்னு சொல்லிட்டு 2017 வெளிவந்த ஒரு படம், அப்புறம் சூப்பர் டீலக்ஸ், கேஜிஎஃப்னு சொல்லக்கூடிய ஒரு படங்கள்லாம் வந்துட்டு பெண்களுடைய ஒரு மன உறுதியை வெளிப்படுத்துகிற வகையில் இருந்திருக்கு. இது மட்டும் இல்லாமல் பெண்களை ஒரே மாதிரி கதாபாத்திரத்தில் சிக்க விடாமல் வெவ்வேறு விதங்களை அவங்களோட வாழ்க்கையை அனுபவிக்கணும் அப்படின்ற மாதிரியும் சித்தரிச்சிட்டு வராங்கன்றது தான் என்னுடைய கருத்து. பெண்களை இன்னமும் எந்த இடத்துல டவுனாக ஃபீல் பண்ணி அவங்கள வந்துட்டு சித்தரித்து விளம்பரத்துக்காகவும் மற்ற விஷயத்துக்காகவும் பயன்படுத்துகிறாங்களோ ஆண்களினுடைய பார்வையை மாற்றிக்கொண்டால் கொஞ்சம் நல்லா இருக்கும். அதுதான் இன்றைய திரையுலகில் பெண்களின் ஒரு பங்கு அப்படின்றது வந்துட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்கிற ஒரு விஷயம். இறுதியாக ஒரே ஒரு கவிதையை சொல்லி நிறைவு செஞ்சுக்கலான்னு இருக்கேன். அன்பு எனும் பாதையில் கடந்து, அன்பு எனும் பாதையில் கடந்து, அறிவு என்னும் ஒளிவிளக்கேற்றி, ஆற்றல் எனும் பேருருவம் கொண்டு அகிலத்தை உய்விக்க வந்த அற்புத படைப்புதான் பெண். ஆற்றல் எனும் பேருருவம் கொண்டு அகிலத்தை உய்விக்க வந்த அற்புத படைப்புதான் பெண். அனைவருக்கும் இனிய மகளிர் தின வாழ்த்தினை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி உமா மகேஸ்வரி. எப்பவுமே கண்ணீர் வடித்த மாதிரி தான் பெண்களை காட்டணுமா, அவங்க சாதிக்கிற மாதிரி காமிக்கக்கூடாதா அப்படின்னு கேள்வி எழுப்பியிருக்காங்க. மேல் கேஸ் பற்றிலாம் பேசினாங்க. அது ரொம்ப முக்கியமான விஷயம் நான் நினைக்கிறேன். நன்றி. அடுத்து ஆங்கில இலக்கியம் 2ஆம் ஆண்டு பயிலும் பா. கவிதா. தித்திக்கும் தேன் தமிழ் திக்கட்டும் பரவட்டும், முத்தமிழ் தாய்க்கு என் முதற்கண் வணக்கம், அவைக்கு என் அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்ம கருத்தரங்கத்தோட தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, திரைப்பார்வையில் பெண்கள். நல்ல தலைப்பா இல்லையா? உங்களோட மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேட்குது. பதில் தெரியாதவங்க கிட்ட கேள்வி கேட்டால் கூட எங்கன்னா தேடி பிடிச்சி பதில் சொல்லிவிடுவான். எங்களுக்கு கேள்வியே புரியலையே அப்படின்னு சிலர் நினைக்கிறீங்க. நிச்சயமாக தெரியுது. அதாவது வெள்ளித்திரையிலையும் சின்ன திரையிலையும் எப்படி பெண்களை வந்து காட்டுறாங்க அப்படின்றது தான் தலைப்பு. ஓகேங்களா? சில திரைப்படங்கள், அதாவது 36 வயதினிலே, பரியேறும் பெருமாள், அறம், கமலி ஃப்ரம் நடுக்காவேரி அப்படின்ற படங்கள்லாம் இருக்குது. அருமையான படம். மொத்தமே அறமில் வர கேரக்டரால் பார்த்து இன்ஸ்பயர் ஆன பெண்கள் எத்தனையோ பேர். உண்மையான பெண் கலெக்டரை பிரதிபலிக்கிற ஒரு கேரக்டராக அந்த படம் இருக்குது. அதுவே ஆப்போசிட். கொஞ்சம் நான் மோஸ்ட்டாக நெகட்டிவாக தான் பேசலான்னு இருக்கேன், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதெல்லாம் ஒவ்வொரு வாட்டி படம் பார்க்கும்போது ஏன் இப்படி காட்டுறாங்க, எங்கே போய் இதெல்லாம் சொல்கிறது அப்படின்னு ஒரு மனசில் ஒரு கோவம் வரும். அதை காட்டுறதுக்கான இடமா இதை நான் பயன்படுத்திக்கணும்னு நினைக்கிறேன். பாசிட்டிவாக பேசுகிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க, நெகட்டிவ் பேசுகிறதுக்கு யாரோ ஒருத்தர் தான் பேசி ஆகணும். என்ன பண்ணுறது, காலம் அப்படி ஆகிப்போச்சு. மைனா படத்தில் வர மனைவி கேரக்டர், போலீஸ்காரோட மனைவி கேரக்டர், அவர் வந்து பதில் சொல்வார், இந்த மாதிரிம்மா. அவங்க அது கூட கேட்க மாட்டாங்களாம், எப்போ வருவீங்க இப்படி தான் கேட்பாங்களாம். ஏன்னா அவங்க ஹஸ்பண்டு அவங்க கேட்குறாங்க, அதை வந்து இப்போ யூஸ் பண்ணிக்கிறாங்க எல்லா ஹஸ்பண்டும். என் பொண்டாட்டியும் இப்படி தான் யூஸ் பண்ணுறாங்களா இல்லையா? எல்லோரும் யூஸ் பண்ணுறாங்க. இது எப்படின்னா வந்து என் மனைவி ரொம்ப டார்ச்சரான ஆள் அப்படின்ற, டார்ச்சர் பண்ணுற ஆளுன்றதை வந்து மனசில் பதிவு வைக்கிற மாதிரி அந்த படம் வந்து காட்டுது. எல்லா பெண்களுமே அப்படி கிடையாது. அவங்க மேலே இருக்க அக்கறையில் தானே எப்போ வருவீங்க, எங்கே இருக்கீங்கன்னு கேட்குறது. அதை கூட வந்து தவறாக சித்தரித்து காட்டுது அந்த படம். இதில் பாட்டு வேறு, வேணாம் மச்சான் வேணாம், இந்த பொண்ணுங்க காதல், நாங்கள் உங்களை கேட்டோமா லவ் பண்ணுங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமல் தான் கேட்குறேன். நீங்களா வர வேண்டியது, பேச வேண்டியது, நாங்கள் போங்கன்னு சொன்னால் எங்களை இப்படிலாம் பாட வேண்டியது. இதெல்லாம் நியாயமா? கொஞ்சமாச்சும் நிஜமாக நியாயமே கிடையாது. எங்களுக்கே 1000 பிரச்சனை, 1000 கவலை. எங்களுக்குன்னு கொஞ்சம் ட்ரீம்ஸ்லாம் இருக்குது, அதை அச்சீவ் பண்ணுறதுக்கு நாங்கள் போயிட்டுருக்கோம். நடுவில் வந்துட்டு எதனா ஒன்று பண்ணிவிட்டு எங்களை திட்டிக்கிட்டு பாட்டு வேறு பாட வேண்டியது. இதெல்லாம் கொஞ்சம் கூட நியாயமே கிடையாது. அதுவும் இல்லாமல் பொண்ணுங்க மேலே வந்து ஒரு எப்படி சொல்கிறது, காசுனா அப்படியே பொண்ணுங்க வந்து அலையிற மாதிரி
காட்ட வேண்டியது. காசு இருந்துச்சுன்னா பொண்ணுங்க கல்யாணம் பண்ணிப்பாங்க. அதுவும் இந்த படத்துலலாம் காட்டுறாங்க பாருங்கள், எப்படி காட்டுறாங்க. அப்படியே பையன் வந்து வயசானவனாக இருப்பான், பொண்ணு ரொம்ப அழகாக இருக்கும், காசுக்காக கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி. நாங்களே எப்பயுமே காசுக்கு அலைஞ்சிட்டு இருக்கோங்களா சொல்லுங்கள். ஏன் அந்த மாதிரி காட்டுறதை வந்து நிறுத்திக்கணும். அதுவும் மெயினாக அந்த பையனுக்கு வந்து சொட்டை இருக்கும். சொட்டை இருந்தால் கல்யாணம் பண்ணிக்கூடாதா? சொட்டை இருக்கிறவங்களும் மனுஷங்க தானே. அதெல்லாம் வந்து காட்டுறதை வந்து தவிர்த்துக்கணும். இதில் ஒரு படத்தில், படையப்பா படத்தில் டைலாக்கு, பொம்பளைனா பொறுமை வேணும், அவசரப்படக்கூடாது, அடக்கம் வேணும், ஆத்திரப்படக்கூடாது, அமைதி வேணும், அதிகாரம் பண்ணக்கூடாது, கட்டுப்பாடு வேணும், கத்தக்கூடாது. இன்னொரு டைலாக், அதிகமாக ஆசைப்படுற ஆம்பளையும் அதிகமாக கோவப்படுற பொம்பளையும் நல்லா வாழ்ந்ததா சரித்திரமே கிடையாது. நீங்களாம் கோவப்பட்டா நல்லா வாழ்ந்துருவீங்களா? நாங்கள் கோவப்பட்டா நாசமாக போயிடுவோமா? யாராக இருந்தாலும் கோவப்பட்டா நாசமாக போவாங்க, யாராக இருந்தாலும் அதிகமாக ஆசைப்பட்டா நாசமாக போவாங்க. அது ஏன் பெண்கள் மட்டும்? நாங்கள் என்ன பண்ணோம்? அதாவது இது ஆணாதிக்கத்தோட ஒரு இது, அதை பிரதிபலிக்குது. பெண்கள்னால் இப்படி தான் இருக்கணும்னு சொல்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் யார்? நாங்கள் ஆத்திரப்பட்டால் சுனாமி வருமா? உங்களெல்லாம் அப்படியே அடிச்சுன்னு போயிடுமா? அடக்கமாக இருக்கணும், அமைதியாக இருக்கணும். அப்போ தான் இவங்களாம் வந்து ஆதிக்கத்தை காட்டுறதுக்கு வசதியாக இருக்கும். இந்த வசனத்துக்கு தேட்டர்லேயும் வீட்லேயும் கை தட்டினவங்களோட கைகளும் விசில் அடித்தவர்களின் வாய்களும் நிச்சயமாக வெட்கப்பட வேண்டும். அதே மாதிரி பெண்களை வந்து காம பொருளாக காட்டுறது அன்னைய நாள்லேருந்து இன்றைக்கு நாள் வரைக்கும் நடந்துக்கிட்டே வருது. ஒரு குழந்தைக்கு பாலூட்டுற மார்பகங்கள் வந்து எப்படி வந்து காம பொருளாக மாறும்? அதுதான் இன்னைக்கு பல பெண்களோட கோபமும். ஷாலை வந்து எப்படி வேணால் போடுறோம். ஷால் போடுறது வந்து ஃபஸ்ட்டு அவசியமே கிடையாதே. போட்டே ஆகணுமா? போடுறது எங்கள் விருப்பம், போடுன்னு சொல்கிறதுக்கு யாருக்கும் ரைட்ஸும் கிடையாது. அதை வந்து இந்த படங்களில் வந்து நல்லா ட்ரெஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி காட்டுறாங்க. ட்ரெஸ் பண்ணுறது எங்கள் விருப்பம், நீங்கள் உங்கள் பார்வையை ஒழுங்காக பார்த்துக்கோங்க, ஒழுங்காக பாருங்கள், அவ்வளோதான். இது வெறும் உடம்பு, செத்து போய்ட்டோன்னா மண்ணுக்குள்ளே மண்ணாக போயிடும், ஒன்றுமே கிடையாது, வெறும் சதை. இதை காம பொருளாக பார்க்கவே கூடாது. எருமை, நாய், பன்னி, நரி, நாய் எல்லாம் ட்ரெஸ் இல்லாமல் நிம்மதியாக சுற்றுது. ஒன்றே கூட போடுறது கிடையாது, ஷாலா ஒன்று கிடையாது. நாங்கள் எல்லாம் போட்டு எல்லா பக்கமும் சுற்றின்னு போகிறோம், நிம்மதியாக போக முடியல. ஏமா ஷாலை இப்படி போடுமா, இந்த பக்கம் பின்போடு, இந்த பக்கம் பின்போடு, காலை விரிச்சுண்டு உக்காராதே, அப்படியே அடக்கி உக்காரு, எங்க விருப்பம், அதெல்லாம் யாரும் சொல்லக்கூடாது. அதே மாதிரி வெள்ளையா இருந்தா அழகு, வெள்ளையா இருக்கும் பொய் சொல்ல மாட்டான்ற மாதிரி வெள்ளையா இருந்தா இப்போ இல்லை, அது எப்போதுலேருந்து தான் இருக்கு. வெள்ளையா இருந்தா அழகு, வெள்ளையா இருக்கிறவங்கள ஹீரோயினா போட்டுறது, சைடில் வந்து கருப்பாக இருக்கிறவங்கள ஹீரோயினா போடுறது. கருப்பு, தமிழரோட நிறம் கருப்பு தான் அழகு. எங்களுக்கெல்லாம் நகை போட்டால் அவ்வளோ அழகாக இருக்கும். எங்களை ஹீரோயினா போட்டால் எங்களை கூட போடலாமே. நானும் ஹீரோயினாவலன்னு தான் பார்க்குறேன், யாரும் கூட மாட்டுறாங்க, கஷ்டமாக தான் இருக்குது. பார்க்கலாம், யாருன்னா இதை பார்த்து வாய்ப்பு கொடுத்தா நல்லாயிருக்கும். அதே மாதிரி குண்டா இருக்கிறது அசிங்கெல்லாம் கிடையாது. குண்டா இருக்கிறவங்களும் அதே மாதிரி காமெடியாக காட்டுறது, அதுக்கும் வேற பார்த்து ஒரு காலத்தில் சிரிச்சவங்களாம் இருக்கும். நான் கூட சிரிச்சிருக்கேன், ஆனால் வயசு ஆக ஆக தான் தெரியுது. குண்டா இருக்கிறது மனுஷனோட இயல்பு, கருப்பாக இருக்கிறது அது ஒரு நிறம். அதை வந்து அசிங்கமாக காட்டினவங்க தான் வந்து வெட்கப்படணும். நடனம் வந்து ஒரு நல்ல திறமையை வெளிப்படுத்துகிற ஒரு விஷயம். அதையே வந்து இந்த கேமராக்கள் வந்து தவறாக சித்தரிக்கிறது. பொன்னியின் செல்வன்றது ஒரு வந்து தமிழ் புத்தகம், தமிழ் படம். அதை எடுத்தவங்க கூட வெள்ளையாக இருக்கவங்கள தான் ஹீரோயினாக போட்டு வச்சுருக்காங்க, சுற்றி இருக்கிறவங்கள வேலை செய்கிறவங்களாம் கருப்பாக போட்டிருக்காங்க. இந்த மாதிரி காட்டுறதை வந்து தமிழ் சினிமாக்கள் இல்லை, இந்திய சினிமாக்களே வந்து தவிர்க்கணும். அதே மாதிரி வர டைலாக்ஸ் எவ்வளோ மோசமாக வர்ணிக்க முடியுமோ அவ்வளோ மோசமாக வர்ணிக்கிறாங்க. நீங்கள் வந்து எங்களை கடவுளாலாம் காட்டுங்கன்னு நான் கேட்கல, ஒரு மனுஷியாக ஒரு நல்ல ஒரு மதிக்கிற அளவுக்கு காட்டினா போதும். ஆபாசமாவோ அசிங்கமாவோ ரொம்ப தாழ்த்தியோ காட்ட வேணாம். இதுதான் எங்களுடைய சிறிய கோரிக்கையே, எங்களுக்கு இதுதான். இது பெரிய கோரிக்கையெல்லாம் கிடையாது, இதை செஞ்சாவே போதும். எவ்வளோதான் ஆண்கள்
வந்து எவ்வளோ பெண்கள் முன்னேற மாதிரி காட்டினாலும் ஆண்களால் தான் முன்னேறாங்கன்ற மாதிரி ஒரு சின்ன இடத்துலையாவது அது காட்டிடுறாங்க. எக்ஸாம்பிள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிகில் படத்தில் வந்து ஆசிட் அடிச்சுட்டு இருப்பாங்க ஒரு ஆக்ட்ரஸ்க்கு அந்த படத்தில். அதுக்கு வந்து விஜய் தான் போய் மோட்டிவேட் பண்ணி கூப்பிட்டு போகிற மாதிரி. ஏன் அது ஒரு பெண்க்கு மோட்டிவேட் பண்ணி கூப்பிட்டு போகிற மாதிரி காட்டிருக்கலாம்ல, புரியுதுங்களா? அந்த மாதிரி ஏதோ ஒரு இடத்துலையாவது அவங்க ஆணாதிக்கத்தை வந்து காட்டுறதுக்கு ட்ரை பண்ணிகிட்டே இருக்காங்க. அதே மாதிரி நெக்ஸ்ட்டு நாடகத்துக்கு வருவோம். நாடகத்திலலாம் பெரும்பாலும் மாமனார் வில்லங்களே கிடையாது, மாமியார் தான். ஏன் மாமியார் வில்லியா போடுறாங்க தெரியல, எனக்கும் தெரியல. அதே மாதிரி மருமகளுக்கு வந்து அப்படியே ஒரு அமைதியான கேரக்டர், அந்த சாதுவாக இருப்பாங்க, எவ்வளோ திட்டுவாங்க, வீட்டை விட்டு வெளியவே போக மாட்டாங்க. நானாக இருந்தால் சாப்பாட்டில் கூட எதனா கலந்து குத்துருவேன். அவங்களாம் அது இந்த சிறகடிக்க ஆசை சீரியல் இருக்கே, எப்போ அந்த மாமியார் எவ்வளோ கொடுமை பண்ணுது, ஆனால் அந்த பொண்ணு எல்லாத்தையும் டாலரேட் பண்ணிடணும். அப்படிலாம் இருக்கணும்னு அவசியமே கிடையாது, அந்த மாதிரி காட்டவும் கூடாது. அதை எதிர்த்து அதுக்காக பேசுகிற மாதிரி காட்டலாம். பொன்னி சீரியலில் பார்த்தீங்கன்னா, பொன்னி சீரியல் இப்போ தான் பொன்னி பேச ஆரம்பிச்சுக்கிறாங்க, மாமியார் எதிர்த்து வெளியே போயிட்டாங்க. இந்த மாதிரி கொஞ்சம் காட்டினா நல்லாயிருக்கும், புரட்சியாக காட்டணும்னு நினைக்கிறேன். எதையும் டாலரேட் பண்ணிட்டு போகக்கூடாது, தப்புனா தப்புன்னு சொல்லணும் பெண்கள். அதுதான் வந்து உண்மையான ஒரு திரைப்படமாவோ நாடகமாவோ இருக்குன்னு நினைக்கிறேன். போதும், எங்களை தவறாக காட்டுறதை நிறுத்துங்க. கொஞ்சம் நல்லதாக பேசணும்ல, அதனால் வர நல்லது பார்க்க வரேன். 36 வயது நிலைன்ற படத்தில் வந்து பெண் வந்து சாதிக்க வயசு தடை இல்லைன்னு காட்டியிருப்பாங்க. உண்மையாகவே நல்ல படம். நான் ஒரு 10 வாட்டினா அந்த படத்தை பார்த்துருப்பேன். எனக்கு அவ்வளோ பிடிச்ச படம். நல்லது சொல்லணும், நல்லது சொல்லிட்டேன், வேறு ஒன்றும் கிடையாது. சரி, நான் கடைசியாக ஒன்று சொல்லிக்கிறேன். நாங்கள் வந்து மலர் இல்லை, மலர்லாம் கிடையாது, நாங்கள் முள்ளிருக்க ரோஜா செடி. எங்களை வந்து தப்பாக தொடணும்னு நினச்சிங்கன்னா குத்திடுவோம். நாங்கள் நிலாவும் கிடையாது, அப்படியே அழகு நீ நிலா மாதிரி இருக்க அதெல்லாம் சொல்ல வேணாம். நாங்கள் சூரியன். எங்களை தவறாக பார்த்தீங்கன்னா எங்கள் பார்வையே உங்களை எரிச்சிடும். நிலவு என்று கூறியே பிறர் வெளிச்சத்தில் வாழ வைக்க பார்க்கிறார்கள், மலர் என்று கூறியே மென்மையாக்க நினைக்கிறார்கள். மறக்காதே நீ மனிதி, மதியும் முதிர்த்த மதிகொண்ட மங்கையின் இனம். வீர மங்கைகளே ரௌத்திரம் பழகுங்கள், காலம் மாறட்டும், ஆட்சி மாறட்டும், வீரபத்ர காளிகளின் நடனம் தொடங்கட்டும். அனைவருக்கும் இனிய மகளிர் தின வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எங்கே இருந்தீங்க கவிதா இவ்வளோ நேரம்? பயங்கரமாக பேசிட்டீங்க. உச்ச நடிகர்கள் சூப்பர் ஸ்டார்லேருந்து யாரையும் விட்டு வைக்கல, எல்லாரோட வசனத்தையும் எடுத்து கிழிச்சு எரிஞ்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு நீங்கள் பேசினதை கேட்குறதுக்கு. ஒரு சரவெடி மாதிரி சிரிச்சிட்டே இருந்தாங்க எல்லாரும். உங்களோட நகைச்சுவை உணர்வோட முக்கியமான விஷயங்களை ரொம்ப சிறப்பாக முன் வச்சிங்க. ரொம்ப மகிழ்ச்சி. இப்போது 5 பேருமே பேசிட்டாங்க. இது ஒன்றும் இந்த பட்டிமன்றம் மாதிரி அப்படியெல்லாம் இல்லை. ஒரு சாரார் ஒரு தரப்பில் பேசி இன்னொருத்தவங்க வேறு மாதிரி பேசி அதுக்கு தீர்ப்பு சொல்கிற அந்த சுழலும் சொற்போர் மாதிரியான கான்செப்ட் இல்லை இது. எல்லாரும் அவங்கவுங்களோட கருத்தை முன் வச்சாங்க, நீங்களும் கேட்டீங்க. எல்லாரும் சொன்னதுலேயுமே எது நல்லது கெட்டதுன்னு பிரித்து அறிகிற அறிவும் தன்மையும் உங்ககிட்டையும் இருக்கிறதுனால எனக்கு தெரியும் நீங்கள் வந்து எந்தெந்த பேச்சுக்கு வந்து இப்போ 5 பேர் பேசியிருக்கிறாங்க, அவங்கவுங்க என்ன விஷயங்கள் இவங்கெல்லாம் பேசும்போது நீங்கள் ரெஸ்பாண்ட் பண்ணீங்கன்னு நான் பார்த்துட்டே இருந்தேன். உங்களுக்கு வந்து தெரியுது எது சரி எது தப்பு அப்படின்றது தெரியுதுன்றது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பார்க்குறதுக்கு. இதே தெளிவோடு இருந்தால் போதும், அதுதான் ரொம்ப முக்கியம். திரைப்படம்லாம் வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து பெண்களை வந்து ரொம்ப நல்லா காமிச்சிருவாங்கலாம் நான் நம்பலை. நம்ம காலத்துக்குள்ளெல்லாம் அது நடக்காது, அது இப்படி தான் தொடர்ந்து இருக்க போகுது. ஆனால் நம்ம சொல்ல வேண்டியதை சொல்லிக்கிட்டே இருக்கணும், விமர்சனம் பண்ண வேண்டியதை பண்ணிக்கிட்டே இருக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம். சொல்கிறதுக்கு ஆள் இல்லை, கண்டனம் எழுப்புறதுக்கு குரல் கொடுக்கறதுக்கு யாரும் இல்லைன்னு நினச்சிடக்கூடாது. அவங்க திருந்துறாங்களோ இல்லையோ நம்ம பேச வேண்டியதை பேசிக்கிட்டே இருப்போம். முடிஞ்சால் நீங்கள் எல்லாமும் கூட திரைக்கதை ஆசிரியர்களாக வந்து சினிமாவுக்குள்ளே வந்து அந்த துறையை கொஞ்சம் மாற்ற முடியுமாங்கிறத பாருங்கள். நன்றி. ரொம்ப டைம் ஆயிடுச்சு. அடுத்த ஸ்பீக்கர் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. நம்ம ரொம்ப நேரம் எடுத்துட்டோம், அதனால் முடிச்சுக்கலாம். இந்த வாய்ப்பை எனக்கு அளித்தவர்களுக்கும் நன்றி சொல்லி உங்கள் முன்னாடி பேசுகிறதுக்கான கிடைச்ச இந்த வாய்ப்பை வந்து நான் ரொம்ப சந்தோஷமாக நினைக்கிறேன்னு சொல்லிக்கிறேன். நன்றி.